உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் நடுவுல இருந்தது அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஃபைனலா கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபைனலா பார்த்துக்கலாம். உங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஈவினிங் டைம்ல வந்து உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து இந்த செஷன் இந்த இந்த கார்ட் கட்டிங் அந்த ப்ராசஸ் அந்த எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் நமக்கு ஒரு ஹீலிங் இருக்கு. ஸோ அந்த ஹீலிங் வந்து இன்னைக்கு டே இன்னைக்கு வந்து நமக்கு கிரகணம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி மந்த்ரா சாண்ட் பண்ணும்போது காடை வந்து நம்ம ப்ரே பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலாவே வந்து நம்ம இது மாதிரி ஹீலிங்ல ஒர்க் பண்ணும்போதும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு. ஆ, இன்னைக்கு உங்களுக்கு கார்ட் கட்டிங் அப்படிங்கிற இதை பத்தி உங்க யாருக்கும் ஐடியா இருக்கா இல்ல டோட்டலா நீங்க புதுசா இந்த வார்த்தையை நீங்க வந்து கேள்விப்படுறீங்களா? சேட் பண்ணுங்க. ரொம்ப இன்டராக்டிவா நம்ம செஷன் எடுத்துட்டு போகலாம். ஓகே. யாரெல்லாம் புதுசு டோட்டலா புதுசு நியூ கார்ட் கட்டிங் நியூ ஓகே. இங்க ஆல்ரெடி யாரெல்லாம் ஹீலர்ஸ் இருக்கீங்க மேபி நீங்க வேற ஏதாவது ஒரு ஹீலிங் மொடாலிட்டி கத்துட்டு இருக்கலாம் ரேக்கி மாதிரி. இத வந்து இது ஒரு இந்த இந்த டெக்னிக்கை நீங்க கத்துக்கலாம்னு நினைச்சு வந்திருக்கலாம். ஓகே. இதுல வந்து நிறைய பேர் நியூ இருக்கீங்க. ஓகே. கார்ட் கட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பழமையான ஒரு ஹீலிங் மொடாலிட்டி. இது வந்து நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட மைண்டை வந்து காமா பீஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் பாசிட்டிவா நம்ம வந்து ஃபீல் பண்றதுக்கு லைஃப்ல ஒரு புதுசா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் நம்ம பார்த்திருந்தாலும் நம்ம கன்சிஸ்டன்டா கார்ட் கட்டிங் நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக பண்ணும்போது நம்மளோட லைஃபே புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரி நம்மளால வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் வந்து கார்ட் கட்டிங். ஸோ கார்ட் கட்டிங் உள்ள டீப்பா போறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் என்னை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் புதுசா இருக்கலாம், என்னை பத்தி தெரியாம இருக்கலாம். என்னோட நேம் ராஜலக்ஷ்மி. நான் சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்னர் சைல்ட் ஹீலர், கார்ட் கட்டிங் ஹீலர், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். நான் வந்து என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா டீச்சிங் ஹீலிங் மொடாலிட்டிஸ் வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்டா ரேக்கி லெவல் 1 லெவல் 2 கார்ட் கட்டிங், பிரம்மநாடி ஹீலிங், இடப்பிங்கல நாடி ஹீலிங் அது ரெண்டுமே கார்ட் கட்டிங்ல வந்துரும். ஃபியூச்சர்ல வந்து மற்ற லைஃப் கோச்சிங் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் இன்னர் சைல்ட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து ஃபியூச்சர்ல நான் டீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அஹ், இத மாதிரி ஹீலிங் மொடாலிட்டிஸ் டீச் பண்றதையும் தாண்டி இப்போ ஒரு சிலருக்கு வந்து லைஃப்ல நிறைய ஸ்டக்கா ஃபீல் பண்ணலாம். ஒரு ஒன் கோச் கூட சேர்ந்து எப்படி ஒலிம்பிக்ல ஒரு ஜெயிக்கிறவங்க பெரிய ஒரு ஜஸ்ட் சும்மா ஒரு நார்மலா ஒரு ஒரு கேம் எடுத்தணும். கிரிக்கெட்னா நம்ம எப்படி ரோட்ல ஜாலியா விளையாடுவோம்ல அது மாதிரி இல்லாம உண்மையாவே இந்த லைஃப்ல அடுத்தடுத்த ஸ்டெப் அடுத்தடுத்த கோலுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தடுத்த கோல் நோக்கி இப்ப அந்த அவங்க ஸ்போர்ட்ஸ்ல போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோச் இருப்பாங்க ரைட்டா. ஃபுட்பாலா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம். அது மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு எய்ம் ஒலிம்பிக் மாதிரி ஒரு பெரிய இதுல அது மாதிரிலாம் வந்து ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் எல்லாம் அவங்க வந்து வரணும்னா அவங்க ஒரு கோச் வச்சிருப்பாங்க ரைட்டா. அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லயும் வந்து நமக்கு சில கோல்ஸ் இருக்கலாம், நிறைய இடத்துல நம்ம ஸ்டக்கா இருக்கலாம். அப்போ நமக்காக ஒரு ஒரு கோச் இருந்தாங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களால அவங்களுடைய கோல்ஸ் அவங்களோட ட்ரூ பர்பஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்க வந்து பிசினஸா இருக்கலாம், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், என்ன ப்ராப்ளம்னாலும் அதை சால்வ் பண்றதுக்கு நான் வந்து அஸ் கோச்சா வந்து என்னால ஹெல்ப் பண்ண முடியும். நான் வந்து 6 months கோச்சிங், 1 year கோச்சிங் அதெல்லாம் வந்து ஒன் கோச் நான் வந்து கோச்சிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தேவை அப்படின்னா நீங்க வந்து என்ன ரெஃபர் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து நம்மளுடைய கார்ட் கட்டிங் உள்ள போறோம். நம்ம இப்போ கார்ட் கட்டிங் அப்படின்னா என்ன உங்களுக்கு நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம் ரைட்டா. கார்டுனா என்ன அப்படிங்கறதே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புதுசான ஒரு வேர்டா இருக்கலாம். ஓகே. கார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜெட்டிக் கனெக்ஷன். ஓகே. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜூம்ல இப்ப நான் இருக்கேன். நீங்க வந்து லிசனரா நீங்க உங்களுடைய போன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பட் இப்போ நம்ம ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு எனர்ஜெட்டிக் கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்ப அதே மாதிரி நீங்க எங்க போனாலும் சரி, என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய தாட்ஸ்ல கூட ஒரு பர்சன் நினைச்சிருக்கலாம், ஒரு மெமரியை நினைச்சிருக்கலாம். அப்போ நம்மள அறியாமலே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ இந்த டைம்ல நீங்க நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்லயோ இல்ல ஒருத்தவங்களை பார்க்கும்போது மேபி அவங்கள பத்தின சில எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம். அப்போ சில எண்ணங்கள் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தர மாதிரி இருக்கலாம். சில சிலர் நடந்துக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருக்கலாம். சம்திங் உங்களை வந்து கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ற மாதிரியா இருக்கலாம். ஸோ
நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணாலும் சரி, நம்ம வந்து லோவா ஃபீல் பண்ணாலும் சரி, நம்ம எப்படினாலும் சரி, நம்ம வந்து ஒரு பெர்சன் கூடயோ, ஆ உயிருள்ள ஜீவனா இருந்தாலும் சரி, உயிரில்லாத பிளேஸஸ், சில பொருட்களா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஆ நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ல, அதாவது சைல்ட்ஹுட்டா இருக்கலாம், ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டா இருக்கலாம், ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷனா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட மனிதரா இருக்கலாம். அது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜெட்டிக் கனெக்ஷன வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு பேர் தான் வந்து கார்ட். இது வந்து எனர்ஜெட்டிக் கார்ட். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? கார்டுன்னா என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எனர்ஜெட்டிக் கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். ஆனா கண்களால அத வந்து நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ஆ, நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ கார்டு அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களோட நோட் புக்ல நோட் பண்ணிக்கோங்க. கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எனர்ஜெட்டிக் கனெக்ஷன், இன்விசிபிள் எனர்ஜெட்டிக் கனெக்ஷன். தமிழ்ல போட்டுக்கிறீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத இல்லைன்னா புலன்படாத ஒரு உணர்வு பிணைப்பு, ஒரு இல்லைன்னா ஆற்றல் பிணைப்பு அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன்னா உங்களுக்கு ஐ திங்க் கார்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்ட்ல வந்துட்டு 2 விதமான கார்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து நம்மள எனர்ஜெட்டிக்கா ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைக்கும். ஒண்ணு. 2வது வந்துட்டு சம்டைம்ஸ் நம்மள ரொம்ப ட்ரைனா ஃபீல் பண்ண வைக்கும். இத யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க? சம்டைம்ஸ் சில மனிதர்கள் கூட இருக்கும்போது, அதாவது ஈவன் நம்ம அம்மா, அப்பாவே கூட நம்ம எடுத்துக்கலாம். சில நேரம் வந்து அந்த உறவுகள் கூட இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், ஆ நம்மளுக்கு அப் நமக்கு இவங்க தான் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு கார்டா இருக்கலாம். அந்த எனர்ஜிய உங்களால ஃபீல் பண்ண முடியும். சில நேரம் இது வந்து யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ரோட்ல போற ஒரு தெரியாத ஒரு நபரா கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்க அவங்க பேசுற வார்த்தைகளோ, அவங்களுடைய செயல்களோ வந்துட்டு நம்மள வந்து பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைக்கும். சில நேரங்கள்ல நம்ம கூட நம்மளோட பேரண்ட்ஸ், ஈவன் நம்மளோட குழந்தைங்களே கூட நமக்கு வந்துட்டு நெகட்டிவா, ட்ரைனா வந்து நம்மள ஃபீல் பண்ண வைப்பாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிருவோம். ஈவன் சின்ன குழந்தைங்களா இருக்கணும், அவங்க கூட டயர்ட் ஆயிருவோம். பேரண்ட்ஸ் கூட வந்துட்டு சில கான்வர்சேஷன்ல வந்து நம்ம ரொம்ப ட்ரைனா ஃபீல் பண்ணுவோம். எனர்ஜியே வந்து டோட்டலா குறைஞ்ச மாரி ஃபீல் பண்ணுவோம். யாரெல்லாம் அது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? பாசிட்டிவ் கார்டெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க. நெகட்டிவ் கார்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. பாசிட்டிவ் கார்ட்ஸ்ன்னு போடுங்க. பாசிட்டிவ் கனெக்ஷன். இப்போ ரீசென்ட்டா மேபி இன்னைக்கு நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல நீங்க பாசிட்டிவ் கனெக்ஷனா நான் ஃபீல் பண்ணேன். இந்த இந்த இன்சிடென்ட்ல வந்து நான் நெகட்டிவா நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நோட் புக்ல கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு பாசிட்டிவான அந்த கார்டை வந்து ஃபீல் பண்ணீங்க? மேபி ஒருத்தவங்க பேசின வார்த்தைகளோ, இல்ல திடீர்னு எப்பயோ நடந்த ஒரு இன்சிடென்ட்டோ உங்களுக்கு என்னமோ தெரியாத ஒரு தன்னம்பிக்கையோ, ஒரு தைரியத்தையோ, இல்ல அட்லீஸ்ட் ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல கூட உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அது வந்து பாசிட்டிவான கனெக்ஷன். பாசிட்டிவான ஒரு கார்டு. இன்னைக்கு மேபி இன்னைக்கோ இல்ல ரீசென்ட் டைம்ஸ்லயோ ஏதோ சம்திங் வந்து உங்கள ரொம்ப ட்ரைனா ஃபீல் பண்ண வச்சிருக்கலாம். அது வந்து நெகட்டிவ் கார்டு. நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ கார்டு வந்து நம்ம 2 டைப்ஸா இருக்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ யாரா வேணாலும் இருக்கலாம். அப்பனா நெகட்டிவ் கார்டு கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, யாரோ நமக்கு கெடுதல் பண்ற ஒருத்தவங்க அப்படிலாம் கிடையாது. நெகட்டிவ் கார்டு வந்து ஈவன் நம்ம மேலே நமக்கே வந்து வரலாம். சம்டைம்ஸ் வந்து சில விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நெனச்சிருப்போம். நம்மளுடைய லேசினஸ்னால, சோம்பேறித்தனத்தால போஸ்ட்பான் பண்ணியிருப்போம். சில நேரம் நம்ம ஆ ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், சில விஷயங்கள முடிக்கணும்னு நெனச்சிருப்போம். சடனா அன்எக்ஸ்பெக்டடா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம மேலயே நமக்கு கோவம் வரலாம். ஸோ கார்டு வந்து இவங்க கிட்ட தான் கிரியேட் ஆகும். நம்ம கார்டு வந்து இவங்க கிட்டலாம் வந்துட்டு கிரியேட் ஆகாது அப்படி எதுவுமே கிடையாது. நம்மளோட ஓன் செல்ஃப்லயும் நமக்கு வந்து அந்த கார்டு வந்து கிரியேட் ஆகும். சுத்தி உள்ள எல்லா மனிதர்கள்கிட்டயும் கிரியேட் ஆகும். பழைய இன்சிடென்ட் மேபி எந்த மனிதர்களும் வந்து அதுல இல்லாம இருக்கலாம். ஜஸ்ட் அந்த இன்சிடென்ட்டே வந்துட்டு நம்மள வந்து ரொம்ப ட்ரைனா ஃபீல் பண்ண வைக்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு மெமரி கூட நம்மள வந்து ட்ரைனா ஃபீல் பண்ண வைக்கலாம். ஸோ என்ன மாதிரியான கார்ட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? எந்த கார்டு வந்து உங்கள ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சது? எந்த கார்டு வந்து உங்கள ரொம்ப ட்ரைனா ஃபீல் பண்ண வச்சது? அப்படிங்கிறத உங்களுடைய நோட் புக்ல வச்சு போட்டுக்கோங்க. இல்லன்னா இங்க சாட்ல கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே. இப்போ வாட் இஸ் கார்ட் கட்டிங்? கார்ட் கட்டிங்னா என்ன? அப்படிங்கறத நம்ம வந்து டீடைல்டா பாத்துரலாம். நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் வந்துட்டு ஒரு கார்ட வந்து கிரியேட் பண்ணுது. என்ன மாதிரியான கார்டு? பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் வி ஆர் கிரியேட்டிங் கார்ட். இத எப்படி ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்றோம். அந்த ஃபோன் நம்பர் வந்து அந்த இன்னொரு டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ணுது ரைட்டா? அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியல. பட் நம்ம இங்க இருந்து கால் பண்றோம். நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம். அந்த ஆக்ஷன் மூலமா அந்த இன்னொரு ஒரு ஃபோன்ல வந்துட்டு கால் வருது. அப்போ இது 2க்கும் வந்து நமக்கு தெரியாத ஒரு கனெக்ஷன் இருக்கு ரைட்டா? அதே மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா, ஒவ்வொருத்தர் கூடயும் வந்து கண்ணுக்கு எப்ப கூடலாம் நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்றோமோ, எப்பலாம் வந்து ஒருத்தவங்கள பத்தி நெனைக்கிறோமோ, எப்பலாம் வந்து
நம்ம ஒருத்தவங்க கூட இன்ட்ராக்ஷன்ல இருக்கோமோ, அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் பேசலாம். அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து இனிஷியேட் பண்ணும்போது, நம்ம வந்து அந்த கார்ட வந்து நம்ம ஃபீல் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில விஷயங்கள், சில மனிதர்கள் கூட நம்ம பழகும்போது, நம்மளால வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்த ஃபீல் பண்ண முடியும். சிலர் கூட ரொம்ப கோவத்த ஃபீல் பண்ண முடியும். சிலர் கூட வந்துட்டு ஒரு பழகுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா, ஏதோ ஒரு ரிசன்மென்ட்டா, அதாவது கொஞ்சம் நம்மள்கிட்டயே வந்து ஒரு தயக்கமான ஒரு உணர்வோட நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரியான கார்ட்ஸ் வந்து ரொம்ப வருஷ கணக்கா நம்ம கூட இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், நம்மளுடைய ஓன் சில்ட்ரனா இருக்கலாம், இல்லன்னா ஆ நம்மளுடைய ஓன் செல்ஃப் சில விஷயங்களா இருக்கலாம். நம்மகிட்ட வந்து நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கலாம். சம்டைம்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் கூட நமக்கு வந்துட்டு ஒரு நம்ம மேலேயே வந்துட்டு ஒரு நெகட்டிவான கார்ட வந்து கிரியேட் பண்ணும் ரைட்டா? அது மாதிரியான இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணாம அப்படியே நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் நமக்கு பண்ணாது. இதனால நெறைய ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத மன உளைச்சலுக்குள்ள இருப்போம். இல்ல அப்படின்னா, ஆ நம்மள இந்த ஸ்ட்ரெஸ்னால நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பர்ட்டிகுலர் ரிலேஷன்ஷிப் கூட அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆஃபீஸ்ல உள்ள ஒர்க் பண்ற அந்த கலீகா இருக்கலாம். ஸ்கூல், காலேஜ்ல படிக்கிற ஃப்ரெண்டா இருக்கலாம். உங்களுடைய பக்கத்து வீட்டு நெய்பரா இருக்கலாம். அவங்க கூட வந்துட்டு ஸ்டில் அந்த ஹீல் ஆகாத அந்த எனர்ஜெட்டிக் கார்ட் கூட நம்ம வந்து பழகிட்டே இருக்கும்போது, நம்ம அவங்க வந்து எத ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளும் ரொம்ப ட்ரெயினா இருப்போம். அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து நம்மளால ஸ்மூத்தே பண்ண முடியாது. இன்னும் வந்து நெகட்டிவான விஷயங்கள் தான் எடுத்துட்டு போவோம் ரைட்டா? சோ இது மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வந்துட்டு அன்னைக்கு டே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாசிட்டிவா நம்ம நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சம் நெகட்டிவ் கார்ட் அட்ராக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அத நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போகாம, அந்த டேவே வந்து அந்த எனர்ஜிஸ் ஃபுல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு நமக்கு வந்து கார்ட் கட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, கார்ட் கட்டிங் எங்க இருந்து நமக்கு வந்தது? நமக்கு யார் குடுத்தாங்க? அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, கார்ட் கட்டிங் வந்து நம்மளுடைய வேதிக் சாஸ்திரங்கள்லயே வந்துட்டு கார்ட் கட்டிங் பத்தி நெறைய இருக்கு. இத வந்து நம்ம ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் பண்ற ஒரு மெத்தட்ல வந்து நமக்கு யாரு குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆ ஸ்ரீ ஷைனிஜி அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்ல அதுக்கப்புறம் நெறைய ரிசர்ச் பண்ணி, ஆ இப்போ இந்த இந்த காலகட்டங்கள்ல யாருக்குமே தெரியாத பட் ரொம்ப ஒரு புனிதமான இது மாதிரி ஹீலிங் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து பழைய புக்கு, நெறைய பழைய பழைய காலத்து மென்டார்ஸ் அவங்க கூடலாம் வந்து ஒர்க் பண்ணி, அவங்க வந்து நெறைய ரிசர்ச் பண்ணிட்டு, அதெல்லாம் வந்து நம்ம எதெல்லாம் மறந்திருக்கோமோ, ஒரு சிறந்த பொக்கிஷங்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து நெறைய குடுத்துருக்காங்க. இந்த பெர்சன் ஸ்ரீ ஷைனிஜிங்கிறவங்க. இப்போ இப்போ நம்ம பழக்கத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கார்ட் கட்டிங். அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு கார்ட் கட்டிங் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப என்னோட மென்டார் எனக்கு கத்துக் குடுத்தது, நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிற மெத்தட் வந்து இந்த பெர்சன் ஷைனிஜி, ஸ்ரீ ஷைனிஜி இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிற மெத்தட் தான் வந்துட்டு நம்ம வந்து கத்துக்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இங்க யூஸ் பண்ற சிம்பல் வந்து அவ்ளோ வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கும். இத பிராக்டிஸ் பண்ணி ஈவன் ஒரு செஷன்லயே வந்து இதுக்கு முன்னாடி அட்டெண்ட் பண்ணியிருந்தவங்களும் நெறைய ரொம்ப பெட்டரா பாசிட்டிவா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அத ரொம்ப சட்டுன்னு ஈஸியா வந்து கிளியர் பண்றதுக்கு இந்த கார்ட் கட்டிங் ஸ்பெசிஃபிக்கா ஆ இதுல யூஸ் பண்ற சிம்பல் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கார்ட்ஸோட நேச்சர் என்ன? அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். இப்ப பார்க்குற எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க நோட் பண்ணும்போது மேபி டிராவல்ல இருந்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்போ ஒரு கார்டுன்னு எடுத்துட்டோம்னா, அதோட நேச்சர் என்ன? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் கூடயும் நம்ம வந்து ஒரு எனர்ஜெட்டிக் கார்ட வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திருந்தோம் ரைட்டா? இப்போ ஆ இப்போ பேரண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து லவ், கேர் அத மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க கூட வந்து சம்டைம்ஸ் நெகட்டிவான கார்ட்ஸையும் வந்து நெகட்டிவான கனெக்ஷனையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ரைட்டா? இப்போ எது பாசிட்டிவான கார்ட், எது வந்து நெகட்டிவான கார்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி தர போறேன். பாசிட்டிவ் கார்ட் அப்படிங்கும்போது, பாசிட்டிவ் கார்ட்ல வந்துட்டு உங்களால என்ன விஷயத்த ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்க வந்து நெறைய அன்ப உங்களால ஃபீல் பண்ண முடியும். நெறைய ரெஸ்பெக்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். உங்க மேல இருக்கிற கேர உங்களால ஃபீல் பண்ண முடியும். உங்க மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கிறதையும் மத்தவங்களும் அந்த ஆப்போசிட் பெர்சன் கூடயும் உங்களால அந்த ட்ரஸ்ட்ட வந்து ஃபீல் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு கார்ட்.
இந்த பாசிட்டிவான கார்டு வந்து உங்களை எப்படி இருக்கும், உங்களை வந்து என்ன, அதாவது கார்டு புரிஞ்சது ரைட்டா, யாரோ ஒரு பர்சன் மூலமாவோ இல்ல அந்த ஒரு சுச்சுவேஷன், ஒரு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஒர்க்குக்கும் உங்களுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சது ரைட்டா? பாசிட்டிவான கார்டு நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. இது வந்து நம்மள வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மள வந்து அப்லிஃப்ட் பண்ணும். நம்மளுடைய அந்த மோடே வந்துட்டு டோட்டலா வந்து ஒரு டக்குன்னு லோவா ஃபீல் பண்ணோம் அப்டின்னா, இந்த பெர்சன் கூடயோ, இல்ல அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல இருக்கும்போதோ, இல்ல அந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல இருக்கும்போதோ, அத நம்ம ஹேண்டில் பண்ணும்போதோ வந்து டக்குன்னு வந்து நம்மளுடைய அந்த ஆட்டிட்யூட், அந்த ஸ்பிரிட்ன்னு சொல்லுவோம்ல, அதே வந்துட்டு மாறி ரொம்ப ஹாப்பியா மாறிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குரோத்த வந்து இது சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்டின்னா, ஒரு நல்ல பேரண்ட்ஸ் அவங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள உறவு வந்து எவ்வளவு சந்தோஷமா, அந்த குழந்தைய வந்து நல்ல பாசிட்டிவா, எமோஷனலாவும் சரி, பிசிக்கலாவும் சரி, அந்த குழந்தைய வந்து நல்லா பாத்துக்கிறாங்க. சில பேரண்ட்ஸ், நமக்கும் அது மாரி பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்கலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் மத்தவங்க கிட்ட பார்த்து நீங்களும் ஏங்கியிருக்கலாம். சோ, அந்த ஒரு பேரண்டா இருக்கலாம். பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இது மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து பாசிட்டிவான கார்ட வந்து நம்ம கிரியேட் பண்றோம். இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம்? இப்போ வந்து என்ன மாதிரி நம்ம பார்த்துட்டோம் ரைட்டா? இப்போ என்ன கார்ட நான் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். அந்த கார்டு என்ன மாதிரியான எமோஷன்ஸ குடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து நீங்க ரொம்ப சேஃபா, சப்போர்ட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, சந்தோஷமா இருப்பீங்க. அந்த கனெக்ஷனே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா, சோல் லெவல்ல கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தையும், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை குடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாசிட்டிவ் கார்டு வந்து உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஈவன் நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதோ, மேபி ஒரு கெரியர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ கூட நீங்க ஒரு பிளெஸ்ஸிங்கா வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த பாசிட்டிவ் கார்டு வந்து உங்கள வந்து உணர வைக்கும். இதுதான் வந்துட்டு பாசிட்டிவான கார்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாசிட்டிவான கார்டு வந்து உங்கள சேஃபா, சப்போர்ட்டடா ஃபீல் பண்ண வைக்கும். நீங்க எப்பவுமே வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, சந்தோஷமா நீங்க வந்து இருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த அது வந்து உங்கள பிளெஸ்ஸிங் மாதிரி உங்களால அத வந்து உணர முடியும். அதுதான் வந்துட்டு பாசிட்டிவ் கார்டு. ஜஸ்ட் a minute. I just close something. Okay. ஸோ பாசிட்டிவ் கார்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ நெகட்டிவ் கார்ட்ஸ் நம்ம பத்தி பார்க்க போறோம். நெகட்டிவ் கார்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் கார்ட்ஸ் வந்து நம்மள என்ன மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். தமிழ்ல இருக்கு. ஓகே. நெகட்டிவ் கார்ட்ஸ். ஏன்னா நெகட்டிவ் கார்ட்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபியர் இருக்கும். நமக்கு வந்து கோபம் வரும். சம்டைம்ஸ் ஜெலசியா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மேபி நம்மளும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம். நம்மளுடைய ஃப்ரெண்டோ இல்ல இன்னொருத்தவங்களோ சக்சஸ் ஆகும்போது நம்மள அறியாம ஒரு ஜெலசி ஃபீல் நமக்கு வரலாம். சம்டைம்ஸ் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நிறைய தயக்கம், கவலை, பயம் இது மாதிரி வந்துட்டு வரலாம். ஸோ இந்த நெகட்டிவ் கார்டு நம்மள எப்படி ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னா, நம்மளோட எனர்ஜியே வந்துட்டு டோட்டலா ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளால அடுத்து எதுவுமே மூவ் பண்றதுக்கோ, அடுத்ததை யோசிக்கிறதுக்கோ நம்மளால முடியாது. டோட்டலா அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு இன்சிடென்ட்லயோ இல்ல அந்த பர்ட்டிகுலர் பர்சனோ அத பாஸ்ட் இதுலயே வந்துட்டு நம்ம நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கன்சிஸ்டன்ட்டா அதையே பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது, அதையே நினைச்சு ஹர்ட் ஆயிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவுமே பயம், பதட்டம், ஏதோ ஒரு கசப்பான உணர்விலே வந்துட்டு நம்ம இருக்கிற மாதிரி உணர்ந்தோம் அப்படின்னா, அது வந்து நெகட்டிவ் கார்ட். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த மொமெண்ட் மட்டும் அப்படி இருக்காது. நம்ம அடுத்த டே பை டே அந்த கார்ட நம்ம கிளியர் பண்ணாம இருக்கும்போது, நெக்ஸ்ட் டே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு வச்சுக்கலாமே, பேரண்டா இருக்கலாம், இன்லாஸா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம். இன்னைக்கு டேல வந்துட்டு அவங்க கூட ஒரு நெகட்டிவ் கார்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நாளைக்கும் வந்துட்டு அது எண்ட் பண்ணாம அப்படி நம்ம கண்டினியூஸா அதே சைக்கிள வந்துட்டு பேட்டர்ன்ல நமக்கு போற மாதிரி இருக்கும் ரைட்டா. அதாவது எஸ்பெஷலி ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட்ல இருக்கலாம். அதே ஒரு சுச்சுவேஷன், அதே மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம திரும்பி திரும்பி அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்போம். இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவ் கார்ட்ஸ். நெகட்டிவ் கார்டை நம்ம வந்து கிளியர் பண்ணல அப்படின்னா, நம்ம திரும்பி அதே பேட்டர்ன்ல இருந்துட்டு லைஃப் ஃபுல்லா வந்துட்டு அதே சுச்சுவேஷன்ல நம்மளால அடுத்த ஸ்டெப் போக முடியாதபடி நம்மள வந்து நிறைய கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெகட்டிவ் கார்ட்ஸ் பத்தி நோட் பண்ணிக்கிட்டீங்களா? என்னென்ன எமோஷன் நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, ஃபியர், ஆங்கர், கில்ட்,
மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எமோஷன்ஸும் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். பாஸ்ட்லயே வந்து ஸ்டக் ஆயிருப்போம். அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, சேடா ஃபீல் பண்றது அதே இருக்கும். டிஃபால்ட்டா அந்த பர்சன பத்தியான தாட்ஸே வந்து போயிட்டு இருக்கும். இது பண்ணா என்ன ஆகும்? அது பண்ணா என்ன ஆகும்? இப்போ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா, ஒரு மெயில் போடுறதுக்கோ, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கோ வந்துட்டு அவ்ளோ தயக்கம் இருக்கும். இத பண்ணலாமா? இது செய்யலாமா? இது சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, ஒர்க்க ஃபோக்கஸ் பண்றத விட, அந்த பெர்சனோட ரியாக்ஷன பத்தி நெறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். இது வந்து நம்மள வந்து ஈஸியா மூவ் பண்ண விடாது. ரிலேஷன்ஷிப்பா இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு குட்டி, குட்டி விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்றதுக்கும், ஒவ்வொரு சின்ன விஷயத்த ஒவ்வொரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும், அதுக்கும் வந்துட்டு ரொம்ப டிபெண்டன்ட்டா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒர்க்க விட அவங்களோட ரியாக்ஷனை வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுவும் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட குரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. இதெல்லாம் வந்துட்டு நெகட்டிவான கார்ட்ஸ். சோ ஃபார் எவ்வளோ கார்ட்ஸை வந்து நீங்க எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உங்களுக்கு எத்தனை கார்ட்ஸ் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு ஏதோ சம் கான்ஃபிளிக்ட் யார் யாரு கூட எல்லாம் வரலாம். பேரண்ட்ஸ் கூட, அம்மா அப்பா கூட வரலாம். உங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் கூட உங்களுக்கு வரலாம். உங்க கூட பிறந்தவங்க கிட்ட வரலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃபேமிலின்னு வச்சுக்கோமா, சிப்ளிங்ஸ், அப்புறம் உங்களோட சில்ட்ரன் கூட வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு யாரு கூட நம்ம எவ்ரிடே இது வந்து மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பௌஸ் கூட வந்து கார்ட் கட் பண்ணணும்னு தோணலாம். ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அந்த டிஸ்கஸ் பண்ணதுல சில முரண்பாடுகள் இருக்கலாம். சோ நீங்க அது வந்து பாசிட்டிவா 2 பேருக்குமே வந்துட்டு பாசிட்டிவா 2 பேருமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணுங்கிறதுக்காக நீங்க வந்து கார்ட் கட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டேவோ இல்ல 1 ஆர் 2 டேஸ்க்கு அப்புறமா வந்துட்டு 2 பேருக்கும் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு விஷயத்த டிசைட் பண்ணி அதுல அலைன் ஆயிடும். இப்போ குழந்தைங்க கூட இருக்கு அப்படின்னா குழந்தைங்க கூட வந்து இப்போ அடல்ட்டா இருந்தா குழந்தைங்க வந்து இப்போ டீனா இருக்காங்கன்னா அந்த சுச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப குழந்தைங்களா இருக்காங்க ஒரு 3 வயசுல இருந்து ஒரு 10 வயசுக்குள்ள இருந்தாங்கன்னா அதோட எனர்ஜெட்டிக் கார்டு ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருக்காங்கன்னா கூட ஈவன் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட நம்மளால அந்த எனர்ஜெட்டிக் கார்டை வந்து நம்மளால வந்து கட் பண்ண முடியும். குழந்தைங்க அழுதுட்டே இருப்பாங்க. பிறந்த குழந்தையா இருந்ததுன்னா ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் எப்போ ஃபீவர் வரும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பயமா இருக்கும், சாப்பாடு கொடுக்கறதுக்கு பயமா இருக்கும், அவ்வளோ டிராவல் பண்றதுல நிறைய பயங்கள் இருக்கும். இப்போ அந்த அம்மா வந்து அந்த குழந்தைக்கு அந்த எனர்ஜெட்டிக்கான அவங்க அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும். அதை வந்து கார்ட் கட்டிங் மூலமா கிளியர் பண்ணும்போது குழந்தைய வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஹெல்த்தியா ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் ஏன் டீட்டெயில் சொல்றேன்னா இப்போ நீங்க மேபி எந்த சுச்சுவேஷன்ல வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுடைய கார்டை நீங்க நோட் பண்ணிக்கிறதுக்காகவும் அட் த எண்ட்ல வந்து நம்ம ஹீலிங் பண்ணும்போது அந்த கார்டை நீங்க ஞாபகமா வச்சு ஹீலிங் கொடுக்கறதுக்காகவும் நான் டீட்டெயில்டா சொல்லிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன். பிலோ 3 இயர்ஸ்னா அது ஒரு இதா இருக்கும். 3 to ஒரு 10 வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். டீனா இருந்தா அந்த சுச்சுவேஷனே வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பசங்களா இருக்காங்க. இப்ப நம்ம பேரண்டோட ஏஜ் 60 பிளஸ் இருந்ததுன்னா குழந்தைங்களோட ஏஜ் 20ல இருந்து ஒரு 30க்குள்ள இருந்தா அதை ஹேண்டில் பண்றது ஒரு விதமா இருக்கும். சோ நீங்க இப்போ உங்களோட சில்ட்ரன் கூட எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க, என்ன மாதிரியான எனர்ஜெட்டிக் கார்டு இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பௌஸ் இருந்தாங்க அப்படின்னா இப்போ நீங்க மேரீடு, உங்களுடைய ஸ்பௌஸ் கூட உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, எந்தெந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு நெகட்டிவ் கார்டை வந்து நெகட்டிவான ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்றீங்க, மேபி ஒரு டிஸ்கஷன் இல்ல டிஃபால்ட்டா சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். சோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் கூட உங்களுடைய அம்மா அப்பா கூட என்ன விஷயங்கள் டிஃபால்ட்டா நமக்கே தெரியும். இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம கூடயும் நம்ம அம்மா கூடயும் இல்ல அப்பா கூடயும் வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு நெகட்டிவான கார்டு இருக்கு அப்படிங்கறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். மேபி இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் இப்போ இல்ல, இப்போ ரொம்ப வயசா இருக்கும் ரைட்டா. இப்போ நம்மளே வந்துட்டு 40 30ல இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், நம்மளோட தாத்தா பாட்டி இல்லாம இருக்கலாம். சோ மேபி ஒரு இறந்து போனவங்களுக்கும் கூட நம்மளால வந்துட்டு பண்ண முடியும். இப்போ பாட்டி கிட்ட வந்து பாட்டி நடந்ததோ இல்ல அந்த பர்சன் நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க நடந்ததோ ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்திருக்கலாம். ஈவன் தோ அவங்க இல்லைனாலும் உங்களுக்கு அந்த ஊண்டிங் இன்னும் இருக்குனாலும் அதையும் வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டீன் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஏதாவது ஒரு ஏமாற்றமோ இல்ல ஒரு ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி ஒரு இன்சிடென்ட்டோ சம்திங் அவங்க வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவா வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அதையும் நீங்க வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப ஜாஸ்தியா என்ன இருக்கும்னா ஜெலசி இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இல்லைன்னா நம்பிக்கை துரோகம் மாதிரி ஏதாவது இருக்கலாம், வெற்றிகள் இருக்கலாம். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒர்க் பிளேஸ்ல இப்ப நீங்க ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒர்க்கிங்ல உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு, நிறைய பாலிடிக்ஸ் இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் டீம் மெம்பர் கூட ஏதாவது ஒரு காம்படிஷன் இருக்கலாம்.
இப்போ ப்ரமோஷன் யாருக்கு கிடைக்கும் போதுட்டு டிஃபால்ட்டா நம்ம வந்து அந்த பர்சன் கூட ஒரு எனர்ஜெட்டிக் நெகட்டிவான ஒரு கார்டு கனெக்ட் ஆகும். நம்மள நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணலாம், புல்லி பண்ணலாம். நம்மளுடைய மேனேஜர் கூட வந்துட்டு ரொம்ப டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். அத வந்து அந்த கார்ட வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இல்ல. பட் ரொம்ப மனசளவுல பெருசா இல்ல. பட் ரொம்ப நாள் முன்னாடி இருந்தது. பட் ஆனா அது ஒரு பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, உங்களோட சின்ன வயசுல ஏதாவது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கலாம். பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஒரு இன்சிடென்ட்காக ரொம்ப அடி வாங்கி அந்த டைம்ல ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா சைல்ட்ஹுட்ல வந்துட்டு யாரோ ஒருத்தரை நம்ம இழந்திருக்கலாம். தாத்தா பாட்டிவோ ஏதோ சம்திங். ஏதாவது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனா இருக்கலாம். ஏதோ ஒரு அன்ரிசால்வ்டா ஏதாவது இருக்கலாம். உங்க அந்த டைம் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்சவங்க கூட ஒரு பெரிய ஃபைட் நடந்திருக்கலாம். ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒண்ணு. அதுவும் வந்து நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு கார்டு வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கு. எவ்ரி எமோஷனும் வந்துட்டு அது ஒரு கார்ட வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்கும். அதாவது நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம். இப்ப வந்து நம்ம அத ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த இந்த டே வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டே. நெகட்டிவிட்டீஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை நான் வேணா ரிவைண்ட் பண்ணட்டா உங்களுக்கு மேபி ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எடுத்துட்டோம்னா அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், பிரதர், சிஸ்டர்ஸ் கூட என்ன இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட குழந்தைங்க கூட என்ன இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு துரோகம் நடந்திருக்கலாம். ஒரு அன்ஹீல் ஆகாத ஒரு சுச்சுவேஷன் போயிட்டே இருக்கலாம். எனர்ஜெட்டிக்கா ட்ரைனா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா நமக்கு பொறாமை, ஒரு தவறான ஒரு புரிதல்கள் அது மாதிரி ஏதாவது இருக்கலாம். வேலை செய்யற இடம் ஒர்க் பிளேஸா இருந்தது அப்படின்னா, அங்க வந்து பாஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மேபி உங்களுக்கும் நீங்க நினைச்சுக்கலாம். உங்களுடைய ஹஸ்பண்ட் யாரும் உங்களோட ஒய்ஃப்ல இல்லைன்னா சம்திங் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கோ ஒருத்தர் அவங்களோட கெரியர்ல ஒரு டாக்ஸிக்கான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு உங்களோடத மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜென்ரலா டவுட் வருமே நான் சொல்றேன். இன்னைக்கு உங்களோடத மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, சைல்ட்ஹுட் ட்ராமா, பெயின்ஃபுல் மெமரிஸ் ஏதாவது இருக்கலாம். அன்ரிசால்வ்டா ஏதாவது ஒரு எமோஷனல் பெயின் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்மள வந்து எனர்ஜெட்டிக்கா ட்ரெயின் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ண போறோம். ஓகே, ஓகே. கார்ட் கட்டிங்கோட பர்பஸ் தான் என்ன? ஓகே, நம்ம இது மாதிரிலாம் பார்த்துட்டோம். இந்த கார்ட் கட்டிங் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுது? இதோட பர்பஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அன்ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஆஹ் சரி பண்றதுக்கு, உள்ளுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு எனர்ஜெட்டிக்கான பிளாக் கிளியர் பண்றதுக்கு, அப்புறம் ஜஸ்ட் அந்த பர்சன் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதுக்கு, நம்ம வந்து எமோஷனலா ஃப்ரீடமா ஃபீல் பண்றதுக்கு, மைண்ட் பாடி லெவல்ல ஈவன் சோல் லெவல்ல கூட நம்ம வந்து காமா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றதுக்கு வந்து கார்ட் கட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே. அடுத்து வந்து ஏன் கார்ட் கட்டிங் பண்ணணும்? கார்ட் கட்டிங் இல்லாம கார்ட் கட்டிங் பண்ணாம இருந்தா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்மளோட லைஃப்லயே வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கனெக்ஷன் நமக்கு இருந்துட்டே தான் இருக்கு எவ்ரிடே லைஃப்ல. நம்மளால வந்து யாரு கூட இன்டராக்ட் பண்ணாம இருக்கவே முடியாது. அதே மாதிரி அன்வான்டான எனர்ஜிஸே நம்ம வந்து ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நிறைய பேருக்கு வந்துட்டு சுத்தி உள்ளவங்க நிறைய ஆக்சுவலா நான் செப்பரேட் ஒரு ஸ்லைடு இன்க்ளூட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஸ்பெசிஃபிக்கா பிளாக் மேஜிக் மாதிரி ஈவில் ஐ மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு சிலருக்கு பிலீஃப் இருக்காது. பிலீஃப் இருக்காதவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. ஒரு சிலருக்கு வந்து இதுல உண்மையாவே பிலீஃப் இருந்தது. இன்னொருத்தவங்களோட கண் திருஷ்டியோ இல்ல ஒருத்தவங்க வந்து நம்மளுடைய நம்ம சக்சஸ பார்த்து அவங்க வந்து ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா ஒரு திங்ஸ் வாங்குறோம் அப்படிங்கும்போது நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஓகே இவங்க அதெல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சாலே நமக்கு வீட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கும். இல்ல பிசினஸ்ல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப் வச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட ஆப்போசிட் ஷாப்ல ஒருத்தவங்க இருக்காங்க. உங்க ஷாப்ல நிறைய கிளைண்ட்ஸ் வராங்கும் போது அந்த பர்சன் பார்த்து இன்னைக்கு என்ன உங்களுக்கு என்ன நல்ல இது போல எனக்கு தான் யாரும் வரல அப்படிலாம் சிலர்லாம் சொல்லுவாங்களா. அது மாதிரி இருக்கும்போது நீங்க உண்மையாவே கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பிளாக் மேஜிக் மாதிரி சில விஷயங்களை நீங்க பிலீவ் பண்றீங்க. அதனால உங்களுடைய ஃபேமிலில சில இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பிலீவ் பண்ற இது ஆக்சுவலா என்னன்னா இது ஒரு விஷயத்தையும் தாண்டி பிளாக் மேஜிக் மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிலருக்கு சுத்தமா அதுல பிலீஃபே இருக்காது. அவங்கள வந்து இது அஃபெக்டே பண்ணாது. ஈவன் தோ அவங்களுடைய ஃபேமிலியில வந்துட்டு சம்திங் உண்மையாவே யாராவது நெகட்டிவா பண்ணியிருந்தாலும் அது வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அவங்களோட எனர்ஜி லெவல் வந்துட்டு அதுல அவங்க பிலீஃபே இல்லை ரைட்டா. அதனால அதுல அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இஃப் இன் கேஸ் நமக்கு வந்து அதுல பிலீஃப் இருக்கு அப்படிங்கும்போது இந்த கார்ட் கட்டிங் வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா இது வரைக்கும் சோஃபா டிஸ்கஸ் பண்ணது?
ஸோ நீங்க வந்து நெகட்டிவான கார்ட்ஸ்ல நீங்க இதையும் வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம்ஹவ் ஐ மிஸ்ட், எனக்கு இப்போதான் ரியலைஸ் ஆகுது, அதனால நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பிளாக் மேஜிக், ஈவில் ஐ மாதிரி கண் திருஷ்டி படுறது, அதுக்கு அடுத்து வந்துட்டு மத்தவங்க பேசுறதுல நடந்துக்கிறதுல நீங்க ரொம்ப ஹர்ட்டிங்கா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்க டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுவீங்க, அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரியான எல்லா விதமான நெகட்டிவான எமோஷன்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டு நெகட்டிவ் கார்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நம்மள வந்து இதே மாதிரி சைக்கிள திரும்பி திரும்பி மாட்டிக்காம நம்மளுடைய ஒரு ட்ரூ செல்ஃப், நமக்குன்னு ஒரு ஆத்தென்டிக் செல்ஃப் இருக்கும் ரைட்டா, அதுல நம்ம ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றதுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஆர்கியூமெண்ட்டோ இல்ல ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு கான்வர்சேஷன் நடந்திருந்தா அதை வந்து சரி பண்ணிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஹெல்த்தியா, நம்மளோட குழந்தைங்க கூட நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்லாஸ் கூட ஸ்பவுஸ் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். நம்ம ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட்ல நமக்கு ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு ஃப்ளோ நமக்கு இருக்கணும், ஹாப்பியா ஒர்க் பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கார்ட் கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், பயங்கர பவர்ஃபுல். நானும் பர்சனலா நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு அவங்களோட எனர்ஜி லெவல்ல வந்து இதை ட்ரை பண்ணி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ட் கட்டிங் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம். இப்போ ஆக்சுவலா கார்ட் கட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு மேபி இப்ப நம்ம கார்ட் கட்டிங் பண்ணினோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் வந்துட்டு என்னோட அம்மாக்கும் ஒரு ஒரு கான்வர்சேஷன் எனக்கு வந்து என்னோட அம்மா வந்து ரொம்ப ட்ரைனா வந்து ஃபீல் பண்றாங்க. இப்போ நான் பேரண்ட் கூட பண்ணலாமா? இப்ப சிப்லிங் இருந்தாங்கன்னா கூட பிறந்தவங்க கூட நமக்கு நிறைய சண்டை ஆர்கியூமெண்ட் வரும். சில நேரம் வந்து சிலர் வந்து ஜோக்குன்னு சொல்லிட்டு நம்மள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபேமிலி மெம்பர் அதிகமா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஜாலியா ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி வந்துட்டு ஜோக் கிராக் பண்றோம்னு நினைச்சிட்டு லேடிஸை வந்து ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போயிருவாங்க. பட் அது வந்து நமக்கு ரொம்ப டீப்பா எமோஷனலான ஒரு வூண்டிங்கா இருக்கலாம். அப்போ இது மாதிரியான ஒரு ஒரு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் கூட நம்ம கார்ட் கட்டிங் பண்ணினா நமக்கு வந்து ஹெல்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். இது என்ன மாதிரி ஹெல்ப் ஆகும்னா இந்த எனர்ஜெட்டிக் கனெக்ஷனை தான் வந்து நம்ம வந்து கிளியர் பண்றோம். இப்போ நம்ம கார்ட் கட்டிங் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் அந்த பர்சன் அது மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. இதனால உங்களுக்கு வந்து அவங்க மேல இருக்கிற அன்பு வந்து குறையாது. இஃப் இன் கேஸ் பாசிட்டிவா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கலாம் அப்படின்னா அந்த பர்சனே ரியலைஸ் பண்ணலாம், ஓகே நம்ம இது மாதிரி பண்றோம், இந்த நம்ம சிஸ்டருக்கோ இல்ல நம்ம பிரதருக்கோ இல்ல நம்மளுடைய ஸ்பௌஸுக்கோ நம்மளுடைய அம்மா அப்பாக்கோ இது மாதிரி ஜோக் பண்றது ஹர்ட் பண்றது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சைட் பாசிட்டிவா சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ நெகட்டிவான எனர்ஜிஸை கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கும் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கும் ஃபேமிலி மெம்பருக்கும் உள்ள அந்த அன்பையும் அந்த ஒரு பாண்டிங்கையும் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து கார்ட் கட்டிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த நெகட்டிவ் எனர்ஜியை மட்டும் தான் கிளியர் பண்ணும். ஓகே, இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறது ரொம்ப டீட்டெயில்டா இப்போ பார்க்க போறோம். நெகட்டிவா இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் பெயின்ஃபுல்லான மெமரிஸா இருக்கலாம், ரொம்ப பாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் கூட இன்னும் நம்ம மனசுல வந்துட்டு இன்னும் அது நினைக்கும் போதே ஒரு நெருடலா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்போம், டிராவல்லையோ இல்ல தெரிஞ்சு யாரோ ஒரு பர்சன் வந்து நம்மள ரொம்ப ஏமாத்தி அந்த பைசா ஃபுல்லுமே நமக்கு போயிருக்கும். அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நமக்கு நினைச்சாலே வந்து ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் ரைட்டா. ஒரு பெரிய சேவிங்ஸா இருக்கலாம், இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்களை ரொம்ப நம்பி இருந்திருப்போம், அவங்க இப்ப நடந்த விஷயம் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தாலும் இப்ப நினைச்சாலும் கூட அந்த பெயின் இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நமக்கு கோவம் வரும்போது ஒரு ஃபோக்கஸ் இல்லாம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், ஃபோக்கஸே இல்லாம கிளாரிட்டி இல்லாம மைண்ட் அன்வான்டா எங்கேயோ போயிட்டு இருக்குங்க போதும் வந்து நம்மளால வந்து கார்ட் கட்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி பாண்டை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு அன்ரிசால்வ்டா ஒரு கான்ஃபிளிக் போயிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அந்த பர்சனுக்கு கண்டினியூஸா நம்ம கார்ட் கட்டிங் ஹீலிங் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜெட்டிக் கார்டு வந்து நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாம் கிளியர் ஆகி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நல்ல அன்பை வந்து அவங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். என்னோட குழந்தைங்களுக்கு நான் நிறைய கார்ட் கட்டிங் கொடுத்துருக்கேன், நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும்னா இப்போ என்னோட குழந்தைக்கு 3 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு 2.5 இயர்ஸ் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 2 2.25 வயசுல இருக்கும்போது நான் வந்து என்னோட லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ குழந்தை கூட இருந்து என்னால செஷன் எடுக்கலாம் ரொம்ப டஃபா இருக்கும். இப்போ டே பை டே வந்துட்டு குழந்தைங்க வந்து எனக்கு அவங்களாவே வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ கார்ட் கட்டிங் கண்டினியூஸா பண்ணும்போது எனக்கு வந்து அவங்க சைட்ல இருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க. அவங்க வந்து நிறைய சப்போர்ட் அவங்க கிட்ட இருந்து நிறைய அன்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலியுள்ள என்ன மாதிரியான இஷ்யூ நீங்க ஃபேஸ் பண்ணாலும் ஃபேமிலி பாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணும். அந்த பர்சன் கூட உங்களுக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபேமிலி வந்து ரொம்ப பீஸா காமா என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போறதுக்கு வந்து
நம்மளுடைய கார்ட் கட்டிங் ஹீலிங் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆயிருக்கும், டைவர்ஸ் ஆயிருக்கலாம். பட் ஸ்டில் அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஸ்டக்கா இருக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு பார்ட்னரை வந்து இழந்திருக்கலாம். அவங்க மூலமா சில விஷயங்கள நம்ம ரொம்ப ஸ்டக்கா ஃபீல் பண்ணலாம். லைஃப் அடுத்து மூவ் பண்றதுக்கு. பிரேக்கப் ஆயிருக்கலாம். ஒரு பெரிய துரோகம், நம்பிக்கை துரோகம் மாரி ஏதாவது நடந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியான ஒரு எமோஷனல்ல வந்துட்டு அந்த பெர்சன்ஸ வந்து லைஃப் ஃபுல்லா இருக்க வச்சுரும் ரைட்டா? ஸோ கார்ட் கட்டிங் வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது, இது என்னோட என்னோட லேர்னிங் கம்யூனிட்டில ஒரு பெர்சன் ஷேர் பண்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிருக்கு. ப்ராப்பரா டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் ஃபினான்ஷியல் சம்மந்தமாவோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வராம இருந்திருக்கு. கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கார்ட் கட்டிங் அவங்க கன்சிஸ்டன்ட்டா அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஐ திங்க் 3 மந்த்ஸ் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ஷேர் பண்ணது. அவங்களுக்கு வந்து ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ரொம்ப ஃபுல்லா கிளியரா அந்த டைவர்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி அவங்களுடைய அந்த ப்ராசஸ் ஸ்மூத் ஆகி அவங்களுக்கு நியாயமா என்ன கிடைக்கணுமோ அது வந்து கிடைச்சிருக்கு. கார்ட் கட்டிங் வந்து ஜஸ்ட் இதுக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் இல்ல. எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்மளுடைய அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாரி அந்த கார்ட் கட்டிங் ஹீலிங் அந்த அந்த சிம்பிள வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது, அதுல இருந்து கிடைக்கிற ரிசல்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருக்கும். ஆ இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அந்த பார்ட்னர் அவங்க வந்து இழந்திருக்கலாம். இல்லன்னா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய பிரேக்கப் ஆயிருக்கலாம். அந்த பெர்சன் அதுலருந்து வெளில வர முடியாம, இன்னொரு ஒரு உண்மையாவே நல்ல ஒரு பெர்சன் கூட அவங்களுக்கு லைஃப் அமையற மாரி இருக்கலாம். அதையும் அவங்களால ஏத்துக்க முடியாம இருப்பாங்க ரைட்டா? அவங்களுக்கு வந்துட்டு கார்ட் கட்டிங் அவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது, அவங்க வந்து அந்த லைஃப்ல ஒரு ட்ரஸ்ட் வரும். ஓகே அந்த பெர்சன் தான் அப்படி இருந்திருக்காங்க. பட் மேபி இந்த பெர்சன் உண்மையாவே ஒரு நல்ல பெர்சனா இருக்கும்போது, நம்ம வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு லைஃப்ல ஒரு நம்பிக்கை வரதுக்கு, இன்னொரு ஒரு பெர்சன வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறதுக்குலாம் வந்துட்டு கார்ட் கட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். ரிலேஷன்ஷிப்ல கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆறதுக்கு, ஓப்பனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரீயா கம்யூனிகேட் பண்றதுக்கு, அதெல்லாம் வந்து கார்ட் கட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும் ரிலேஷன்ஷிப்ல. மணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மணி வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு எனர்ஜி. மணி வந்து ஜஸ்ட் பேப்பரோ ஒரு காயினோ வந்து கிடையாது. மணி வந்து ஒரு பியூர் எனர்ஜி. இந்த மணி வந்து மணி கூட வந்து நமக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நமக்குள்ள நெறைய அந்த கில்ட் ஃபீலிங் இருக்கும், ஃபியர் இருக்கும். பணத்த தொலைச்ச உணர்வுகள், மெமரீஸ்லாம் நமக்கு இருக்கலாம். இது மாதிரியான நெறைய கில்ட் ஒரு எப்பவுமே வந்துட்டு அ மைண்ட் செட் வந்துட்டு ஈஸியா ஸ்பெண்ட் பண்றதுக்கு இல்லாம இருக்கலாம். மணி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்கலாம் நமக்கு. ஸோ அன்வான்டட் நம்ம கிட்ட இருக்கிற அன்வான்டடான லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அதுக்கப்புறம் வந்து மணி பத்தின இருக்கிற தப்பான எனர்ஜிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா அதை கிளியர் பண்றதுக்கும் வந்து கார்ட் கட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய விஷயங்கள்ல நெகட்டிவான எனர்ஜிஸ் நம்ம கிட்ட இருந்து கிளியர் ஆகும் போதே வந்து லைஃப்ல நம்மளால ஈஸியா வந்து மணி அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் வந்து கார்ட் கட்டிங் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். மணி ரிலவெண்டா அப்கிரேட் ஆகிறதுக்கும் மணி எனர்ஜி அப்கிரேட் ஆகிறதுக்கும் கார்ட் கட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து மைண்ட் பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றதுக்கு மைண்டை காமா ஃபீல் பண்ணிக்கிறதுக்கும் வந்து கார்ட் கட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல உள்ளவங்க, ஆஹ் எப்பவுமே வந்து ஆங்ஸைட்டில இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப லோவா தன்னைத்தானே ஏத்துக்க முடியாம ஒரு மென்டல் கிளாரிட்டி இல்லாம இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது, தூக்கம் இல்லாம இருக்கிறது, ஆஹ் நிறைய இஷ்யூஸ் இருக்கு ரைட்டா எமோஷனலாவே. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட என்ன மாதிரியான எமோஷனல் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணி எனக்கு வந்து லோ செல்ஃப் ஒர்த் வந்து ரொம்ப காலமா இருந்தது. இப்போ என்கிட்ட இல்ல. ஹீலிங், ரேக்கி, கார்ட் கட்டிங் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல பெட்டரான ஒரு ஃபீல் கிடைச்சது. ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்கோ, எமோஷனல் இஷ்யூ இருக்கோ, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபியரா இருக்கலாம், ஆங்ஸைட்டியா இருக்கலாம், தூக்கம் இல்லாம இருக்கலாம், ஏதாவது ஒரு ஓல்டு ஹர்ட்லயே ஸ்டக்கா இருக்கிற மாதிரி இருக்கலாம். அது மாதிரி எல்லா எமோஷனல் இஷ்யூஸையும் கிளியர் பண்ணிட்டு நம்ம ஈஸியா வந்து அடுத்து பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றதுக்கு வந்து கார்ட் கட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ், அதாவது இப்போ என்னென்னலாம் வந்துட்டு நம்மள வந்து நெகட்டிவ் கார்டுங்கிறத பார்த்திருக்கோம். நெகட்டிவ் கார்டு வந்து நம்மள எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு டீடைல்டா டாக்ஸிக்கான கார்ட்ஸ பத்தி நான் சொல்ல போறேன். ஸோ அது வந்து இது உண்மையாவே நெகட்டிவான கார்டு தான். இது என்ன ட்ரைன் பண்ணிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியாம இருந்திருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு ரியலைஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ டாக்ஸிக்கான கார்டு அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ரிப்பீட்டடா நெகட்டிவான ஒரு சைக்கிள்லயே வந்துட்டு நம்ம சுத்திட்டு இருப்போம். பட் இது நமக்கு டாக்ஸிக், இதுவும் தான் வந்து நம்மளோட எனர்ஜியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து அதுதான் இதுதான் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணும். நோட் பண்ணிக்கோங்க. எனர்ஜி ட்ரைனர்ஸ்,
சில பர்சன் கூட நீங்க பழகும்போதே உங்களால ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ண முடியும். நீங்க வந்து எனர்ஜெட்டிக்கா ட்ரைன் ஆனத ஃபீல் பண்ண முடியும். சோ அந்த பர்சன் கூடயும் நீங்க வந்து கார்ட் கட் பண்ணணும். சோ கார்ட் கட் பண்றதுனால அந்த எனர்ஜில இருந்து தான் நீங்க வெளில வரீங்களே தவிர, அந்த பர்சன் கூட உங்களுக்கு எந்த நெகட்டிவான எந்த விஷயங்களும் நம்ம பண்ண போறோம். ஜஸ்ட் நெகட்டிவ் எனர்ஜிய மட்டும் நம்ம கிளியர் பண்ண போறோம். சிலர் கூட கான்வர்சேஷன் நடக்கும்போதே வந்து ஒரு டீம் மெம்பர் இருக்கலாம். இல்லைன்னா ஃபேமிலில இன்லாஸ் கூட இருக்கலாம், பேரண்ட் கூட இருக்கலாம், உங்க குழந்தைங்க கூட இருக்கலாம். சில பர்ட்டிகுலர் கான்வர்சேஷன் எடுக்கும்போதே வந்துட்டு ஆ ரொம்ப ட்ரைன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிலர மீட் பண்றதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆ ஏதாவது ஒண்ணு நம்ம ப்ரிப்பேர்ட் இல்லாம இருக்கலாம். பட் கில்ட்டியாவே இருந்துட்டு அந்த பெர்சன் கூட மீட் பண்றதே அவாய்ட் பண்ணிட்டு போற மாரி இருக்கலாம். அதுவும் வந்துட்டு நம்மள வந்து ட்ரைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி. அதுக்கப்புறம் வந்து ஆ வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? சிலர பார்த்தா ரொம்ப கோவம், பயம், பதட்டம் வர்றது. அதுக்கடுத்து சில பர்ட்டிகுலர் மெமரிய நினைச்சு அவங்களுக்கு இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து சில பிளேஸஸ் இல்ல சம்திங் எனர்ஜெட்டிக்கா உங்களுக்கு அட்டாச் ஆயிருக்குது. அது மாதிரி எதெல்லாம் வந்து உங்கள வந்து நெகட்டிவா, லோவா ஃபீல் பண்ண வைக்குதோ, அதெல்லாம் வந்துட்டு எனர்ஜி ட்ரைனர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சில பீப்பிள் கூட அதாவது நம்ம ஜென்ரலா என்ன மாதிரிலாம் எனர்ஜி ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு நீங்க வந்து இப்போ நோட் பண்ண போறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆஹ் என்ன மாதிரியான பீப்புள் உங்களோட லைஃப்ல உங்களை கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவ் கார்டு அவங்க கூட கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்களோ அந்த பர்சனை வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து உங்ககிட்ட சில நீங்க பவுண்டரிஸ் அதாவது சிலதான் என்னால பண்ண முடியும், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, என்னால இப்படிதான், இதுதான் என்னோட மேக்ஸிமம் என்னால முடியும் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கும் போதும் அவங்க வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணாம உங்ககிட்ட நடந்திருக்கலாம். சிலர் வந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் நடந்துக்கணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். இது வந்து ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம். சோ அந்த பர்சனை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அவங்க கூட இருக்கும்போது நீங்க ரொம்ப பவர்லெஸ்ஸா நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். உங்களால ஃப்ரீடமே இல்லாம இருந்திருக்கலாம். சோ இதெல்லாம் வந்துட்டு இந்த நெகட்டிவான அந்த டாக்ஸிக் பீப்புள் வந்து உங்க கூட கிரியேட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து நம்மள அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் ஜோக்குன்னு சொல்லிட்டு. பட் அது நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கலாம். மேபி நம்மளுடைய ஸ்கின் டோன் வச்சு நம்ம பார்க்க அப்பியரன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத வச்சுட்டு ரொம்ப ஜாலியா நம்மளுடைய ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸே கிண்டல் பண்ணுவாங்கல்ல. இந்த கலர் இந்த ஸ்கின் டோன்ல இருக்கும், நம்ம பார்க்கிறதுக்கு இப்படி இருக்கும், குண்டா இருக்கும், ஒல்லியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா கிண்டல் பண்ணுவாங்க. பட் அது நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கலாம். நம்மளோட கலர் வச்சு கிண்டல் பண்ணும்போதோ, இல்ல நம்ம பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குங்கிறத வச்சு கிண்டல் பண்ணும்போதோ வந்துட்டு குண்டா இருந்தா யானை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சிரிப்பாங்க. அந்த டைம் நமக்கு ஹர்ட்டிங்கா இருக்கலாம். ஒல்லியா இருந்தனா நீ வந்து ஒட்டட குச்சி மாதிரி இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்துட்டு இது உண்மையாவே இதை கேட்டு கேட்டு வலி இருக்கும் ஸ்டில். பட் இது நார்மல், எல்லாரும் கூட தான் கிண்டல் பண்ணுவாங்கன்னு போயிருக்கலாம். பட் இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது வந்து ஒரு டைம் வந்து உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமே வந்து உங்களை குறைச்சிரும். உங்களோட கான்பிடென்ட்டா வெளியில போறதுக்கோ கம்யூனிகேட் பண்றதுக்கோ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படும். சோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் வந்து நம்ம வந்து இந்த கார்ட் கட்டிங் மூலமா நம்மளால கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு சிலர் இது வந்து பீப்புள் சம்மந்தப்பட்டது. சிலர் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல நம்மள வச்சிருக்கிற மாரி இருக்கும். சிலர் கூட நம்ம பழகும்போது நம்ம ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் சரி, ஆஃபீஸா இருந்தாலும் சரி, நெறைய சப்போர்ட் இருக்கிற மாரி இருக்கும். பட் ட்ரெயின் பண்ற மாதிரியும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு கைண்டா ஒரு ஒரு டைம் இப்படி இருப்பாங்க. அடுத்த டைம் எப்படி நடந்துப்பாங்கங்கிறது தெரியாது. அன்னைக்கு சொன்னாங்களே எப்படி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கும்போது, அப்படி டோட்டல் ஆப்போசிட்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. சோ அந்த அடுத்த அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியாம அப்படி மாத்தி மாத்தி நடந்துக்கிறது ஆஃபீஸ் பாஸ் கூட நிறைய ஃபீல் பண்ணலாம். ஃபேமிலி மெம்பர் யார் கூடயாவது நமக்கு அது மாதிரியான ஒரு உணர்வு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நெகட்டிவ் கார்ட்ஸ் நம்ம கட் பண்றது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நெகட்டிவான கார்ட்ஸை நம்ம வந்து கட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கும் வந்துட்டு என்னோட ஒரு ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், நான் ஒரு ஆஃபீஸ் பாஸா இருக்கலாம். அவங்க கூட நான் இப்போ கார்ட் கட் நான் ரெண்டு விதமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபேமிலி மெம்பர் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைங்களோ நம்மளுடைய பேரண்ட்ஸையோ வந்துட்டு நம்மளால வந்துட்டு லைஃப்ல இருந்து நம்மளால விலக்கி வைக்க முடியாது ரைட்டா. இப்போ அந்த பர்சன் கூட நம்ம வந்து எனர்ஜெட்டிக்கா இந்த விஷயம் வந்து எனக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு, இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு சொல்யூஷன் பண்ணும், இந்த விஷயத்துல நமக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல நம்ம வந்து கார்ட் கட்டிங் பண்ணும்போது அந்த பர்சனுக்கும் நம்மளுடைய குழந்தைங்களா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், நம்மளுடைய ஸ்பௌஸ் ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபா இருக்கலாம், அவங்க கூட இருக்கிற அந்த நெகட்டிவான ஒரு ஹெவி ஃபீல் இருக்கும்ல ரைட்டா, கோவப்பட்டிருக்கலாம், ஆர்கியூமெண்ட்ல போயிருக்கலாம், நம்மள ஜட்ஜ் பண்ணிருக்கலாம். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகி அதுல இருந்து நிறைய அன்பு புரிதல் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு வந்துட்டு பாசிட்டிவா நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கு வந்து கார்ட் கட்டிங் ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒன். இன்னொரு ஒரு டூ. ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ஆப்போசிட்ல ஒரு பர்சன் இருக்கலாம். அவங்க கூட மேபி நீங்க தனியா பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கலாம். அங்க ஒர்க் பண்ற ஒரு பர்சனா இருக்கலாம். உங்களுக்கு கீழ ஒர்க் பண்ற ஒரு பர்சனா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற உங்க பாஸா இருக்கலாம். ஒரு டீம் மெம்பரா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து உங்க சைடு எல்லாமே கரெக்டா இருக்கு. பட் அந்த பர்சன் டிஃபால்ட்டா உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த பர்சன் கூட நம்ம கார்ட் கட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க வந்துட்டு வீடு மாறி போற மாதிரி இருக்கலாம். ஒரு நெய்பரா இருக்காங்க அப்படின்னா. இல்ல அப்படின்னா ஒர்க் பண்ற இடத்துல இருந்து அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அவங்க வேற எங்கேயாவது போயிடுவாங்க. வேற டீமுக்கு போயிடலாம். அவங்க கூட நமக்கு இருக்கிற இன்டராக்ஷன் வந்துட்டு அடுத்த ஃபியூச்சர்ல அவங்க கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்துடலாம். அதுக்கடுத்து வந்து நமக்கு ஒரு இதை விட ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெஸ்டான ஒரு நல்ல டீம், நல்ல கம்பெனி கிடைச்சு நம்ம அங்க மூவ் ஆகுற மாதிரி இருக்கலாம். ஸோ இது மாதிரி ரெண்டு விதமா வந்து நமக்கு வந்து கார்ட் கட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ யாரையும் வந்து ஹார்ம் பண்ணாது. யாருக்கும் எந்த கெடுதலும் கார்ட் கட்டிங் ஹீலிங் ஹீலிங் மொடாலிட்டிஸ் எல்லாமே வந்து அதோட அல்டிமேட் ரிசல்ட் என்னன்னா லவ், பீஸ், இது மட்டும் தான். நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். நமக்கு ஈவன் தப்பு பண்ணவங்களா இருந்தா கூட நம்ம வந்து பண்ணும்போது, அவங்க வந்துட்டு அங்க இருந்து விலகி போயிடுவாங்க. நம்ம கிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க. நமக்கு பீஸ், காம் அததான் வந்து நமக்கு வந்து குடுக்கும். ஸோ கார்ட் கட்டிங்க வந்து நம்ம இது மாதிரி 2 விதமா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இன்டென்ஷன்ல நம்ம குடுக்குறோம். ஸோ அட் த எண்ட்ல வந்து அவங்கள நம்ம தப்பு நமக்கு கெடுதல் பண்ணாலும், நமக்கு என்னதான் கெட்டது பண்ணாலும், நம்ம என்ன இன்டென்ஷன் எல்லாரையும் பிளஸ் பண்ணணும். இந்த சிம்பிள் யூஸ் பண்றேன். இந்த கார்ட் கட்டிங் நான் யூஸ் பண்றேன். எனக்குள்ள இஷ்யூ சால்வ் ஆகணும். யாரும் அது ஆப்போசிட்ல பர்சன் இருக்காங்களோ அவங்கள நல்லா பிளஸ் பண்ணிட்டு சம் ரீசன் நீங்க வந்து என்னோட லைஃப்ல வந்திருக்கீங்க. இதுல இருந்து நான் இதை தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இதை நான் லேர்னிங்கா நான் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் லீவ் ஃப்ரம் மை லைஃப். அவங்க ரொம்ப ஸ்டே பிளஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம பிளஸ் பண்ணி தான் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ யாருக்கும் எந்த விதமான ஒரு ஹார்மான ஒரு ஃபீலிங் வந்து நம்ம ஹார்ட் கட்டிங் வந்து கொடுக்காது. ஓகே. அடுத்து எமோஷனலா ரொம்ப ஃப்ரீடமா நம்மளால ஃபீல் பண்ணுவோம். மைண்டு காமா இருக்கும். எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜிலையும் ட்ராப் ஆயிட்டு இருக்கிற மாதிரி கோவம், கில்ட் அது மாதிரிலாம் இல்லாம நம்ம வந்து மைண்ட் லெவல்ல ரொம்ப காமா ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுக்கும் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அட் த மோஸ்ட் நம்ம வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நம்மளால வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ண முடியும். என்னதான் அவுட்டர் வேர்ல்டு வந்து சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து நமக்கு லேர்னிங்காக காடா இருந்தாலும் சரி, யூனிவர்ஸா இருந்தாலும் சரி, இட் வில் புட் அஸ் டு ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கொடுக்கலாம். பட் நமக்கு ஹீலிங் மொடாலிட்டிஸ், கார்ட் கட்டிங், ஒரே கேர், எனிதிங் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லா சுச்சுவேஷனையும் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்ல நம்ம எடுத்துக்கிட்டு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி வர்றதுக்கு வந்து ஹீலிங் மொடாலிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். கார்ட் கட்டிங் ரொம்ப அமேசிங்கா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா இருந்தாலும் நம்மளோட மைண்ட் வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து எல்லாமே என்னோட ஒரு ஹையஸ்ட் குட்டுக்காக தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து நான் லேர்ன் பண்றேன். இதுல இருந்து நான் க்ரோ ஆகுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோவான ஃபேஸ்ல வந்துட்டு எனக்கு க்ரோத்தோ ஒரு ஒரு நல்ல ஒரு அபண்டன்ட் எனக்கு கிடைக்கணும்னா மேபி ஒவ்வொரு ஸ்டெப்பா போகாம காட் வந்து இப்படி 1ல இருந்து 100 தூக்கிட்டு போறதுக்காக இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி நான் வெளில வந்துடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எமோஷனலா பாசிட்டிவா ஃபீல் பண்றதுக்கு வந்து கார்ட் கட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய செல்ஃப் ஒர்த் எப்பவுமே வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். ஸோ சுத்தி யாருதான் நம்மள வந்து எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணாலும், டாக்ஸிக்கான பீப்புள் சுத்தி இருந்தாலும் அவங்களையும் நம்ம வந்து ஈஸியா டேக் கேர் பண்ணிப்போம். அதாவது அவங்க என்னதான் எப்படிதான் நடந்துட்டாலும் நம்மளுடைய ஓன் செல்ஃப் ஒர்த், நம்மளுடைய ஓன் ட்ரூ ஹாப்பினஸ் அப்படிங்கறது வந்து யாராலையும் வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால ஓனா ரொம்ப செல்ஃப் ஒர்த்தா ஹாப்பியா கான்பிடென்ட்டா நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மணி பிளாக்கேஜஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு மணி ரிலவெண்டா நமக்கு அட்டாச் ஆயிருக்க நெகட்டிவான எமோஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும் போதே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மணி ஃப்ளோ வந்துட்டு நம்மளோட லைஃப்ல வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கும் வந்து கார்ட் கட்டிங் மெத்தட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கார்ட் கட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஸோ கார்ட் கட்டிங் கூட இந்த சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் கூட இதுக்கு அடிஷ்னலா நம்ம வந்து இன்னும் 2 ஹீலிங் மொடாலிட்டி வந்து கத்துக்க போறோம். அது வந்து பிரம்ம நாடி ஹீலிங், இடப்பிங்கல நாடி ஹீலிங். இதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயில்டா பார்க்க போறோம். இது அட் த எண்ட் வந்து யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் கார்ட் கட்டிங் பண்றது மூலமா கார்ட் கட்டிங் ஹீலிங்கையும், அதுக்கப்புறம் பிரம்மநாடி ஹீலிங் வந்து நான் ஹை லெவல்ல சொல்றேன், ஒரு டெப்தா உள்ள போறோம். பிரம்மநாடி ஹீலிங் வந்து நம்மளுடைய நெற்றி கண்ல இருக்கு பிரம்மநாடி, அங்கதான் இருக்கு. அதை வந்து ஹீல் பண்ணி நம்மளுடைய ஆறாவை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்றதுக்கு வந்து பிரம்மநாடி ஹீலிங் வந்து ஹெல்ப் பண்ணும். இடப்பிங்கள நாடி ஹீலிங் வந்து நம்மளுடைய மாஸ்குலின் எனர்ஜியா ஃபெமினின் எனர்ஜியை ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டீட்டெயில நம்ம பார்க்க போறோம். நம்ம
ஸோ ஃபார் கார்ட் கட்டிங் உங்களுக்கு பிடிச்சதா? என்ன மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க? எதெல்லாம் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எதெல்லாம் வந்து ஆமா இந்த சிச்சுவேஷன்ல தான் நான் இருக்கேன். பட் இது டாக்ஸிக்கான காரணம் எனக்கு தெரியாம இருந்தது. இத நான் ஏதோ நார்மல் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நிஜமாவே இது என்ன ஹர்ட் பண்ணிருக்கு. அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிருக்கீங்க. நோட்ல மெசேஜ்ல சாரி கமெண்டா சாரி இது என்னது மெசேஜ் தான். சாட்ல ஷேர் பண்ணுங்க. ஒரு குட்டி பிரேக், வாட்டர் பிரேக் வேணும்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெடின்னு உடனே we will go to இடப்பிங்கல நாடி. Ready? Shall we go ahead? ஓகே திவ்தர்ஷினி. ஓகே. ஸோ கார்ட் கட்டிங்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லை ரைட்டா? ஆல்மோஸ்ட் வாட் எவர் நீங்க லேர்ன் பண்ணீங்களோ உங்களுக்கு கிளியர். ஓகே. நம்ம வந்து இடப்பிங்கல நாடி போகலாம். இடப்பிங்கல நாடி. நாடி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி ஃபுல்லா வந்துட்டு 72,000 நாடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாடி அப்படிங்கிறது என்னன்னா வந்து அது வந்து ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு எனர்ஜி சேனல்ஸ். ஸோ அதான் வந்து நமக்கு வந்து நம்மளோட பாடியை வந்து ஃபுல்லா இந்த இந்த இது ஃபுல்லும் ஓடிட்டு இருக்கும். இதுலதான் வந்துட்டு ஆக்சுவலா பிளட் எல்லாம் வந்து பாஸ் ஆகும். இது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயங்கள். இப்ப நாடியை பத்தி நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய பாடி. தேங்க்யூமா. நம்மளுடைய பாடியில வந்து மொத்தம் 72,000 நாடிகள் இருக்கு. 72,000 நாடியில வந்து நாலு வகையான நாடிகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணு வந்து 4 நாடிகள் சொல்றேன், நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரம்ம நாடி, இடநாடி, பிங்கள நாடி அண்ட் சுஷ்மன நாடி. நம்ம ஹீலிங்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற நாடிகள் வந்து பிரம்ம நாடி, இடநாடி, பிங்கள நாடி. ஓகே, இந்த 3 நாடிகள் தான் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். பிரம்ம நாடி எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நெற்றி கண்ணில் இருக்கு. இங்க இருந்து தான் வந்துட்டு இங்க தான் ஸ்டார்டே ஆகுது பிரம்ம நாடி. இடநாடி வந்து இது வந்து நம்மளுடைய ஃபெமினன் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு நாடி. அதாவது மேலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். நம்ம ரெண்டு பாலினங்களுக்குமே வந்துட்டு மாஸ்குலின் எனர்ஜியும் வேணும், ஃபெமினின் எனர்ஜியும் வேணும். ஆண்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ஃபெமினின் எனர்ஜி வேணும். பெண்களா இருந்தாலும் சரி நமக்கும் வந்து மாஸ்குலின் எனர்ஜி வேணும். ஸோ அதை வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இடநாடி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மூணு எனர்ஜி, அதாவது ஃபெமினின் எனர்ஜி. இது வந்து ஒரு காமா இருக்கிறது, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு இடநாடியில வரும். சில விஷயங்கள், அதாவது ஃபீமேல்ஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். ஆண்களா இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த ஒரு மைண்ட்ல ஒரு காமா இருக்கிறது, ஒரு மூணோட அதாவது பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, அந்த எனர்ஜி வந்து மேலா இருந்தாலும் வேணும் ரைட்டா, அதே மாதிரிதான் பெண்களுக்கும் வந்துட்டு அந்த பிங்கள நாடி சொல்லும். அதை வந்து மாஸ்குலின் எனர்ஜி. ஸோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்றது, அதெல்லாம் வந்துட்டு பிங்கள நாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இத வந்து சன் எனர்ஜின்னு சொல்லுவோம். இடநாடி வந்து மாஸ்குலின், இடநாடி வந்து ஃபெமினின் எனர்ஜி. இது வந்து மூணு எனர்ஜின்னு சொல்லுவோம். பிங்கள நாடி வந்து சன் எனர்ஜி, அதாவது மாஸ்குலின் எனர்ஜின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சுஷ்மன நாடி வந்து நம்மளுடைய ஸ்பெயின்ல இருந்து இந்த காமிக்கிற ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லோ கலர்ல இங்க ரெப்ரசன்ட் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து நம்மளுடைய ரூட் சக்கரால இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுடைய தேர்ட் ஐ சக்கரால இருந்து இந்த இடத்துல ஒரு கட் ஆகி அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கிரவுண்ட்ல போய் சேரும். இது வந்து ஒரு நிமிஷம் அந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா? எல்லோ கலர்ல இருக்குல்ல, எல்லோ கலர்ல உள்ளது, ஒயிட் கலர்ல உள்ளது, இதெல்லாம் வந்துட்டு அப்புறம் இங்க பர்பிள் கலர்ல உள்ளது. இதுதான் வந்து நம்ம பாடியில இருக்கிற இடநாடி, பிங்கள நாடி, சுஷ்மல நாடி. லெஃப்ட் சைட்ல உள்ளது வந்துட்டு இடநாடி, ரைட் சைட்ல உள்ளது வந்து பிங்கள நாடி, நடுவுல உள்ளது வந்துட்டு சுஷ்மர நாடி. நமக்கு பிரம்மநாடி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இந்த இடத்துல கட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் சைடு, இப்போ லெஃப்ட்ல இருந்து இடநாடி வந்து திரும்பி கிரவுண்டுக்கு போகும்போது ரைட்ல போகும். அதே மாதிரி ரூட் சக்கரால இருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கிற இந்த ஆஹ் பிங்கள நாடியும் வந்து இந்த இடத்துல கட்டாயி திரும்பி கிரவுண்ட்ல போய் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு நடுவுல இருக்கிறதா வந்து பிரம்மநாடி. பிரம்மநாடி தான் வந்து நம்மளோட அதாவது ஹெல்த்தை வந்து ரொம்ப மெயினா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற நாடி வந்து பிரம்ம நாடி.
பிரம்மநாடிய பத்தி நம்ம இப்போ டீட்டெயில்டா பார்க்க போறோம். பிரம்மநாடியே நம்ம வந்து ஹீல் பண்ணணும். ஏன் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மநாடி தான் வந்து நம்மளுடைய பாடியில எல்லா ஆர்கன்ஸையும் வந்துட்டு மெயினான ஒரு சப்ளை குடுக்குற ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து நம்மளுடைய எல்லா ஆர்கன்ஸுக்கும் வந்து அதாவது நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனி கைண்ட் ஆஃப் கிரானிக் இல்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சரா இருக்கலாம், ஏதாவது ஒரு டியூமரா இருக்கலாம். ஹெல்த்ல இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கும்ல ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு அடிக்கடி சிக்காவாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அடிக்கடி ஏதாவது டிசீஸ்ல மாட்டிக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸ் மாரி இருக்கிறது, வெரிகோஸ் வெயின், ஸ்கின் இஷ்யூஸ், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கிறது, டயபெட்டிஸ் அதாவது இந்த நீர் சம்பந்தப்பட்ட சில இஷ்யூஸ் மாதிரி சொல்லுவோம்ல. பாடியில இருக்கிற இன்ஃப்ளமேஷன்னாலேயே நமக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். அதெல்லாம் வந்து கியூர் பண்றதுக்கு, அதை கம்ப்ளீட்டா சால்வ் பண்றதுக்கு வந்து பிரம்மநாடி ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிரம்மநாடி ஹீலிங் வந்து நம்மளுடைய என்டையர் பாடியோட அந்த ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ்ல ஏதாவது டிசீஸ் ஏதாவது இம்பாக்ட் பண்ணிருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா நார்மல் பண்றதுக்கு வந்து பிரம்மநாடி ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு வந்து பிரம்மநாடி ஹீலிங் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் நம்மளே பார்க்கலாம் அப்படின்னா, சிஆர்பி இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு. சிஆர்பி டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாடி இந்த சிஆர்பி டெஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா வந்து ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த இது வந்து இன்ஃப்ளமேஷன் எந்த அளவுக்கு நம்மளோட பாடியில இருக்கு அப்படிங்கறத இந்த டெஸ்ட் வந்து நமக்கு காமிச்சிடும். நம்ம இந்த பிரம்மநாடி ஹீலிங்க 21 நாள்ல இருந்து 90 நாள் ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூஸா பிரம்மநாடி ஹீலிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சிம்பிளை வந்து நம்மளுடைய தேர்ட் ஐ சக்கராக்கோ இல்ல நம்மளுடைய ஏதாவது பர்டிகுலர் சக்கராக்கு நம்ம கைட் பண்ணி கொடுத்தாலோ இல்ல நம்மளுடைய ஆராக்கு வந்துட்டு இந்த பிரம்மநாடி ஹீலிங் நம்ம பண்ணும்போது அந்த 90 டேஸ்ல வந்து சிஆர்பி இண்டெக்ஸ்ல ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அது கம்ப்ளீட்டா நார்மல் ஆறதை வந்து நம்மளால வந்து இதை கண்கூடா வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரம்மநாடி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்ன மாதிரி இப்போ ஸ்கின் இஷ்யூஸ்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, டயபெட்டிஸ்ல உள்ளவங்களுக்கு, ஹெல்த் இஷ்யூஸ், ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் அதாவது இம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தாலும், ஈவன் கேன்சர் பேஷண்ட்டுக்குமே வந்துட்டு அவங்க பிரம்மநாடி ஹீலிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அவங்க பெயினை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அவங்க வந்து பிசிக்கல் லெவல்ல, எமோஷனல் லெவல்ல வந்து அவங்களால பெட்டரா வந்து பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கீமோதெரபிஸ்லாம் வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் கவுண்ட் இப்போ 10 கொடுக்கணும், 15 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா கண்டினியூஸா நம்ம ஹீலிங் கொடுக்கும்போது அந்த நம்பர் ஆஃப் தெரபிஸ மெடிசனோட லெவல அதெல்லாம் வந்துட்டு குறைக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரம்மநாடி ஹீலிங் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் யாராவது இது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்காங்க, ஈவன் நம்மளே வந்துட்டு இது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஹெல்த் இஷ்யூல நம்ம கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது பிரம்மநாடி ஹீலிங் வந்து நமக்கு நாமளே கண்டினியூஸா கொடுக்கும்போது நம்மளால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது இப்போ இடப்பிங்கல நாடிக்கு போலாம். இடநாடிங்கிறது வந்து இடா வந்து ஃபெமினின் எனர்ஜி, பிங்களா வந்து மாஸ்குலின் எனர்ஜி. ஸோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்குமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஃபெமினின் எனர்ஜி அண்ட் மாஸ்குலின் எனர்ஜி வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். ஸோ ஃபெமினின் எனர்ஜியும் மாஸ்குலின் எனர்ஜியும் பேலன்ஸ் ஆகாம இருந்தது அப்படின்னா நம்மளால சில விஷயங்கள் வந்து கண்கூடா பார்க்க முடியும். ஆல் கைண்ட் ஆஃப் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் முடி கொட்டுறதுல இருந்து ஹார்மோன் இஷ்யூ ரைட்டா, பிசிஓடி, அதுக்கப்புறம் தைராய்டு, நிறைய தைராய்டு அதாவது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட எல்லா இஷ்யூஸும் வந்துட்டு கிளியர் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இது வந்து ஒரு பார்ட். இது வந்து நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு மேலா இருக்கலாம், பட் அவங்களுக்கு வந்து மாஸ்குலின் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம், ஃபெமினின் எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சிலர் இப்போ மேல இருப்பா அவங்க அவங்க வந்து மேல் மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அதாவது பேலன்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப கேர் பண்ணுவாங்க, அது மாதிரி பர்சனா இருப்பாங்க. மேல் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஜென்ரேஷனா. ஸோ அந்த மேலோட அந்த டாமினேட்டடா அவங்க இருப்பாங்க. ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்து ஃபெமினின் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா அவங்களுக்கு மாஸ்குலின் எனர்ஜி இல்லை அப்படின்னா அவங்க அவங்க இது மாதிரி நடந்துப்பாங்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. அவங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்க கிட்ட அந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா ஒரு ஒரு ஆண் வந்து சில விஷயங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அதுல இருந்துலாம் அவங்க வந்து ஸ்டெப் டவுன் ஆயிடுவாங்க. இப்போ ஃபெமினின் எனர்ஜிக்கு வந்து ஒரு ஃபீமேல் இருக்காங்க, அவங்களுக்கு மாஸ்குலின் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா அவங்க சில சுச்சுவேஷனை விட அந்த மாஸ்குலின் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப கெரியர் ஓரியன்டா இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு அவங்க தூக்க முடியாத சுமக்க முடியாத பாரத்தையும்
அந்த ஃபேமிலிக்காக இவங்க தான் எடுத்துட்டு போய் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால அவங்க ஃபீமேலா இருக்கும்போது அவங்களுக்கான சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தள்ளி போகலாம். ஈவன் மேரேஜா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள வந்து அவங்க தள்ளி போடுற ஒரு பர்சனா இருக்கலாம். இது வந்து நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். இந்த இந்த விஷயத்த நான் சொல்லும்போதே உங்களுக்கு மேபி ஆமா இது இப்படிதான் நான் இருக்கேன். இல்ல என்னோட ரிலேட்டிவோ, என்னோட ஃப்ரெண்டோ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பா. ஓகே. சோ இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம வந்து இத வந்து இந்த எனர்ஜிஸ வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இடப்பிங்கல நாடி ஹீலிங் வந்து எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன மாதிரியான ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்தாலும், வெயிட் கெயினா இருக்கலாம், கேன்சர் மாதிரியான இஷ்யூஸ்க்கும் கூட நம்மளால வந்துட்டு இடப்பிங்கல நாடி ஹீலிங் அந்த சிம்பலை நம்ம பாஸ் பண்ணி அந்த ஹீலிங் எனர்ஜி நம்மளால கொடுக்க முடியும். ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கப்பிள்ஸா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு நிறைய டிலேஸ் இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோட எனர்ஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி பேபியோட பர்த்தை வந்து ரொம்ப சேஃபா அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு நல்ல குழந்தை வந்து ஹாப்பியா சேஃபா வரதுக்கும் வந்துட்டு இடப்பெண்களை நாடி ஹீலிங் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் மேரிட் கப்பிளாவே இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஒர்க்கஹாலிக்கா இருக்கலாம். அவங்களால வந்துட்டு ஒர்க் தான் ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் வந்துட்டு குழந்தைங்களை தள்ளி போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைய பிறக்காம நிறைய ட்ரீட்மெண்ட் அது மாதிரி போற நிறைய பர்சனே நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கும் காரணம் வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அவங்க வந்து அந்த ஃபெமினின் எனர்ஜி வந்து இந்த ரெண்டு பேருக்குமே வந்து இல்லாம இருக்கனால அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியோட லைஃப்பை தாண்டி அவங்க வந்து அதிகமான ப்ரையாரிட்டி வந்து கெரியருக்கு கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பீரியட்க்கு அப்புறம் அது ஒரு பெரிய கேப்பா வந்து அவங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு வந்து இப்போ ஃபீமேலா இருந்தாலும் சரி, மேலா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கெரியர்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் நான் இப்போ மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால கெரியர்ல இதே அளவுக்கு வந்து என்னோட எஃபர்ட்டையோ என்னோட எனர்ஜியோ நான் வந்து கொடுக்க முடியாது. அதனால நான் ஜஸ்ட் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அது மாதிரி போஸ்ட்போன் பண்ற பர்சனையும் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லும் போதே ஞாபகம் வரலாம். ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஹார்மோனல் பேலன்ஸால் அதாவது அதாவது ஃபெமினின் எனர்ஜி வந்து அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியல. ஸோ எப்பவுமே அதான் ஓடிட்டே இருப்பாங்க. அந்த மேஸ்குலின் எனர்ஜி தான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதுதான் வந்து இடப்பிங்கல நாடி ஹீலிங் இப்படிலாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி நம்மளுடைய லைஃப்ல வந்துட்டு மணி ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து எமோஷனலா பேலன்ஸ்டா காமா ஃபீல் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் எனி பர்சன் பிசிக்கல் ஹெல்ப்ல எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்காங்க அப்படின்னாலும் நம்மளால இடப்பிங்கல நாடி ஹீலிங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து ஒரே நிமிஷம். ஐ திங்க் என்ற உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்மளால இடப்பிங்கல நாடி ஹீலிங் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து கார்ட் கட்டிங் ஹீலிங் நம்ம பார்த்துட்டோம். இடப்பிங்கல நாடி ஹீலிங் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இது மாதிரியான இஷ்யூஸ் நானும் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் வந்துட்டு கார்ட் கட்டிங் முக்கியம், எனக்கும் வந்து பிரம்ம நாடி ஹீலிங் முக்கியம், எனக்கும் வந்து இடப்பிங்கல நாடி ஹீலிங் முக்கியம் சொல்லிட்டு உங்களால எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்ட் கட்டிங் எடுத்துக்கலாம். ஓகே. கார்ட் கட்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான அந்த உங்களால அந்த கார்டெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஒரு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சாட்லையும் நீங்க சொல்லலாம். நோட் பண்ணிட்டு டன் சொல்லுங்க. இப்போ ஹீலிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். உங்களுடைய ரேட் என்ன சொல்வீங்க? இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் கூட இல்ல இந்த பர்டிகுலர் மெமரி இந்த சுச்சுவேஷன் கூட என்னோட எனர்ஜி வந்துட்டு ரொம்ப ட்ரைன் ஆயிட்டு இருக்கு. உங்க பேரண்டா இருக்கலாம், உங்களுடைய இன்லாஸா இருக்கலாம், உங்களுடைய குழந்தைங்களா இருக்கலாம், ஆபீஸ்ல உள்ள ஒரு பர்சனா இருக்கலாம், மேபி நீங்க பிளாக் மேஜிக்கா இருக்கலாம். இல்ல இது வந்து இந்த பர்சன் ரொம்ப டீஃபால்ட்டா ஏதோ சம்திங் நெகட்டிவாவே பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சம்திங் நெகட்டிவ் எனர்ஜி சம்திங் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனிதிங் நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு அந்த நினைச்சா உங்களோட அந்த எமோஷனல் பெயின் எந்த அளவுக்கு இருக்கு, எமோஷனலா எந்த அளவுக்கு ட்ரைன் ஆறீங்க போது 10 1 to 10 வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10னா ரொம்ப ஜாஸ்தி, 1 2னா மீடியம். அந்த அந்த இன்டென்ஷன்ல நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க முடிச்சுட்டு டன் சொல்லுங்க. அதே மாதிரி ஒன் பை ஒன் நான் சொல்றேன். இப்போ வந்து அதெல்லாம் நம்ம இன்டென்ஷனலா வச்சு நம்ம வந்து இப்போ ஹீலிங்ஸ் கொடுக்க போறோம். இந்த ஹீலிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். கார்ட் கட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் இப்போ வச்சு நீங்க நோட் பண்ணிட்டு ஹீலிங் அப்போ நீங்க வந்து
அதை யூஸ் பண்ணும்போது உங்களால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால பார்க்க முடியும். முடிச்சிட்டீங்களா? இந்த பிரம்மநாடி ஹீலிங் பார்க்கலாமா? அதை எதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துக்கலாமா? உங்களுக்கு டைம் வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டன் கொடுங்க, நம்ம அடுத்து போலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ பிரம்மநாடி டிஸ்கஸ் பண்ணலாம். பிரம்மநாடி ஹீலிங் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியுது? பிரம்மநாடி ஹீலிங் ரிலவெண்டா என்ன சொன்னோம்? நம்மளுடைய ஒரு நிமிஷம் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஃபாகினஸ்ஸா ஃபீல் பண்ணலாம். அதாவது தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லுவோம்? எப்பவுமே வந்து அப்படியே தலை பாரமா, ஓ என்ன நடக்குது எது நடக்குதுன்னே நம்மளால புரிஞ்சுக்க முடியாம ஒரு எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ்ல இருக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள். அதுக்கு அடுத்து வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஹார்மோனல், ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ எங்கேயாவது வீக்கம் மாதிரி இன்ஃப்ளமேஷன் மாதிரி உள்ளது, ஏதாவது ஒரு கிரானிக் ஹெல்த் கண்டிஷன்ஸ், டியூமர் ஏதாவது சொல்லியிருக்கலாம் டாக்டர். உங்களுக்கு ஏதாவது நீங்க டியூமர் கிட்னில எந்த இடத்துல வேணாலும் நீங்க ஒரு டியூமர் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஆட்டோ இம்யூன், அதாவது இம்யூன் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்யூன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். டயபெட்டிஸ், வெரிகோஸ் வெயின் மாதிரி அடிக்கடி நரம்பு பிடிச்சிருக்கிறது, ஸ்கின் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கலாம், டைஜஷன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கலாம். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து பிரம்மநாடி ஹீலிங் வந்து பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட் நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிஆர்பி இண்டெக்ஸ், சிஆர்பி பிளட் டெஸ்ட். அதுக்கு அடுத்து இடப்பிங்கல நாடி ஹீலிங் போலாம். இடப்பிங்கல நாடி ஹீலிங் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கலாம். தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், கன்சீவ் ஆறதுல உள்ள ப்ராப்ளம்ஸ் ஏதாவது. உங்களால ரெஸ்டே எடுக்க முடியாது, உட்காரவே முடியாது. ஐயோ உட்கார்ந்தாலே அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு அந்த உட்காரதே ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ஃபெமினின் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு சிலர் வந்து அடுத்தடுத்து வேலை பார்க்கணும்னு பார்த்துட்டே இருப்பாங்க. வேலை பார்க்கறதுனால டயர்ட் ஆகும் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அவங்களால ரெஸ்டே எடுக்க முடியாது. அது படுத்து தூங்கணும்னாலே அவங்களுக்கு வந்து ஏதோ பெரிய ஒரு கஷ்டம் மாதிரி இருக்கும். நான் பார்த்திருக்கேன், என்னோட மதுரையில் அது மாதிரி ஒரு பர்சன் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களால ரெஸ்ட் எடுக்க முடியாது. இந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா, அது மாதிரியான ஒரு பர்சனா இருக்கீங்க, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்போ வந்து மாஸ்குலின் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. ஃபெமினின் எனர்ஜி வந்து அந்த காம், பீஸ், அதெல்லாம் வந்து ஃபெமினின் எனர்ஜி. ரொம்ப அதிகமா வேலை பார்த்துட்டே இருக்கிற ஒரு பர்சன் இல்லைன்னா, மாஸ்குலின் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து அதுல இருந்து சீக்கிரம் ஒரு ஒரு மேஜரான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கலாம். அதுல இருந்து அவங்க வந்து பங்கெடுத்துக்காம அதுல இருந்து ஒரு விலகுற ஒரு பர்சனா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் ஷேரை வந்து ஸ்டாப் பண்றேன். ஒரு வாட்டர் பிரேக், வாட்டர் வேணும்னா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹீலிங்குள்ள போக போறோம். நான் வந்து மியூசிக் ப்ளே பண்றேன், உங்களுக்கு கேக்குதா சொல்லுங்க. இந்த ஹீலிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து மூணுமே சேர்த்து கம்பைன் பண்ணி இன்னைக்கு பண்ண போறோம். மூணு ஹீலிங் மொடாலிட்டியும் சேர்த்து பண்றதுனால ரிசல்ட் வந்து உங்களோட ஹெல்த்லயும் உங்களால நல்ல, நம்மளோட ஹீலிங்க்கு அப்புறம் ரொம்ப பாசிட்டிவா ஹெல்த் உங்களால ஒரு நல்ல எனர்ஜி ஷிஃப்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த இந்த நெகட்டிவான கார்ட் சம்மந்தப்பட்டதாகவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ வாட்டர் வேணும்னா சாப்பிட்டுக்கோங்க. நடுவில் உங்களுக்கு வாட்டர் தேவைப்பட்டாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். நான் சொல்ற ப்ராக்டிசஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கார்ட் கட்டிங் பண்றோம். கார்ட் கட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா பிரம்மநாடி ஹீலிங் பண்றோம். பிரம்மநாடி ஹீலிங் முடிச்சதுக்கு அப்புறமா இடப்பிங்கல நாடி ஹீலிங், உங்களுடைய மாஸ்குலின் எனர்ஜியும் ஃபெமினின் எனர்ஜியும் காம் டவுன் பண்றதுக்காக. ஓகே, நான் சொல்ற ஸ்டெப்ஸை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து மியூசிக் ப்ளே பண்றேன், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க.
வேஸ்ட் ஆட்டோமேஷன் வரைக்கும். மியூசிக் உங்களுக்கு கேக்குதா? என்னோட வாய்ஸ் மியூசிக் உங்களுக்கு ஓகே தானே? ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. ஒரு காமான ஒரு பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க. இப்போ யாரும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத மாதிரி ஒரு நல்ல ஒரு காமான ஒரு பிளேஸ், கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல நீங்க உட்காந்துக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய கைகளை வந்து ரிலாக்ஸ்டா உங்களுடைய தொடைகளையும் நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட் சக்கராலையும் நீங்க வந்து உங்களுடைய கைகளை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கார்ட் கட்டிங் நம்ம வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் we will start with something நெகட்டிவான எனர்ஜிஸ், பிளாக் மேஜிக் மாதிரியோ சம்திங் இது நெகட்டிவான ஒரு ஸ்பெல்லோ நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதனால உங்களுக்கு பயமோ பதட்டமோ எனர்ஜெட்டிக்கா நீங்க வந்து ரொம்ப ட்ரைனா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து இன்டென்ஷனா நீங்க வந்து எடுத்துக்கலாம். அந்த எனர்ஜி ஒரு பர்டிகுலர் பர்சன் எனக்கோ என்னுடைய ஃபேமிலிக்கோ இது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க, அது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த எனர்ஜியை நீங்க வந்து மைண்ட்ல கொண்டு வாங்க. இப்போ வந்து நம்ம பண்ண போற கார்ட் கட்டிங் வந்து எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸ் கிட்ட இருந்து உங்களையும் உங்களுடைய ஃபியூச்சரையும் உங்களுடைய ஃபேமிலியையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹீலிங். ஸோ இந்த நெகட்டிவான விஷயத்தை யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மனிதர், ஒரு நபரோ இல்ல சில பேரோ உங்களுடைய நினைவுக்கு வரலாம். ஸோ as per your கைடன்ஸ் நீங்க அந்த பர்சனை நீங்க வந்து நினைச்சுக்கலாம். என்ன இன்டென்ஷன் வச்சுக்கோங்க அப்படின்னா, I'm healing all the black magic, spell, negative energies, evil eye, any person என்னுடைய ஃபேமிலிக்கோ இல்லை எனக்கோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் நான் வந்து ஹீல் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த பியூர் இன்டென்ஷனை வச்சுக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட், ரொம்ப எம்பவர்டா ஃபீல் பண்ணுங்க. ஸோ எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையும் நீங்க வந்து இப்போ பிரேக் பண்ண போறீங்க. ஒரு புது ஃப்ரீடம், ஒரு பீஸ் உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. I'm becoming free from all these negative energies. இப்போ உங்களை சுத்தி வந்து ஒரு பெர்மனண்டான ஒரு ஷீல்டு, டிவைனி, அதாவது ரொம்ப டிவைனா ப்ரொடெக்டடா நீங்க இருக்கிற மாதிரியான காடோ இல்லை யூனிவர்ஸோ உங்களை சுத்தி ஒரு ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு ஷீல்டு உங்களை சுத்தி கிரியேட் ஆகிறத விஷுவலைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரொடக்டிவான ஷீல்டை தாண்டி உங்களை எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை ஹர்ட் பண்ற பேசின வார்த்தைகளோ செயல்களாக இருக்கலாம், இல்லைனா நீங்க ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற பிளாக் மேஜிக் நெகட்டிவான ஸ்பெல் நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய growth-அ வந்து அஃபெக்ட் பண்ணுது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய லைஃப்ல கிடைக்கிற ப்ராஸ்பரிட்டி அபண்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களை ரொம்ப தடுத்துட்டு இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாமே வந்து இந்த ப்ரொடக்டிவான ஷீல்டை தாண்டி உங்களுக்குள்ள வர வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு இறைவனால கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொடக்டிவான ஷீல்டு உங்களை சுத்தி இருக்கு. நான் வந்து இத மாதிரியான ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன்ல நான் இருந்திருக்கேன் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய ஓன் எனர்ஜி வந்து இது மாதிரி சுச்சுவேஷன்ல நான் லோவா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் இனிமே எல்லாமே என்னோட ஓன் பவர். எந்த நெகட்டிவ் எனர்ஜியும், ஈவன் சிங்கிள் ஒரு பர்சன் பேசுற வார்த்தைகளோ செயல்களோ எதுவுமே வந்து என்ன எந்த அளவுக்கு நெகட்டிவான எனர்ஜியா இருந்தாலும், மேஜிக் ஸ்பெல்லா இருந்தாலும், எனிதிங் என்னை வந்து அஃபெக்ட் பண்ணவே முடியாது. இந்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டு என்னை எப்பவுமே ப்ரொடெக்டடா வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிக்கு போங்க. அங்க ஏதாவது ஃபியர்ஸ், பயம், இப்போ எந்த ஒரு விஷயத்த நினைச்சா உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு,
இந்த பர்சன் பேசின வார்த்தைகளோ எனிதிங் அந்த பர்சனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஒருத்தரா இருந்தாலும் சரி, பலராக இருந்தாலும் சரி, நிறைய மெமரிஸா இருந்தாலும் சரி, அதாவது பர்சன் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் அந்த மெமரி அந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபுல் அட்டென்ஷனையும் இதுல எடுத்துட்டு வாங்க. If in case you think strongly believe some black magic or that particular person, visualize that person is standing in front of you. உங்க முன்னாடி அந்த பர்சன் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப சேஃபா இருக்கீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களை சுத்தி இருக்கு. எந்த விஷயமும் வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ அதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க இருங்க. உங்களுடைய பாடியில இருந்து அந்த நெகட்டிவ் பர்சனோ நெகட்டிவ் சுச்சுவேஷனோ இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கும் உள்ள கனெக்ஷனை வந்து ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியும் தோணலாம், இல்ல நிறைய கனெக்ஷன் 5, 6 மாதிரி எண்ணிக்கையாகவும் உங்களுக்கு தோணலாம். இல்லைன்னா கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய கார்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது மாதிரியும் உங்களுக்கு வந்து தோணலாம். எனிதிங் உங்களுடைய கைடன்ஸ் வந்து உங்களை எப்படி கைட் பண்ணுதோ அதுபடியே வந்து நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேரண்ட் இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிலரை நீங்க ஞாபகம் வச்சிருக்கலாம், எழுதியிருக்கலாம். பட் இப்போ வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா ஒரு மெமரியோ ஒரு சுச்சுவேஷனோ ஒரு பர்சனோ வரலாம். கம்ப்ளீட்லி ஃபைன். இல்லைன்னா அந்த பர்டிகுலர் பர்சனை உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியாம இருக்கலாம். எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ உங்களுடைய கவனத்தை அந்த கார்ட்ஸ் மேல கொண்டு போங்க. உங்களால கார்ட்ஸ் மேல ரொம்ப கவனிக்க முடியலனாலும் இட்ஸ் ஓகே, நார்மல். சம்திங் இப்போ நெகட்டிவா உங்களை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ண போறோம். ஸோ உங்க பாடியில இருந்து உங்களுடைய பர்டிகுலர் பாடி பார்ட்ல இருந்து அந்த பர்சன் கூட எந்த இடத்துல கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத விஷுவலைஸ் பண்ணுங்க. கார்டை வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ. மேபி உங்களுக்கு இது கயிறு மாதிரி தோணலாம், இல்லைன்னா ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ராடு மாதிரி ஒரு பெரிய இரும்பு உலோகம் மாதிரி உங்களுக்கு தோணலாம், இல்லை ரொம்ப பிளட்டா உங்களுக்கு தோணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி அந்த கனெக்ஷனை ஃபீல் பண்ணாலும் கம்ப்ளீட்லி நார்மல். இந்த கார்டை வந்து நீங்க இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுடைய மைண்ட இந்த நெகட்டிவ் எமோஷன்ல இருந்து நீங்க வந்து எனர்ஜெட்டிக்கா நார்மலா ஃபீல் பண்றதுக்காக நம்ம வந்து ஒரு 3 டைம்ஸ் ஹோப்போனோபோனோ பண்ண போறோம். இந்த எனர்ஜி வந்து உங்களை வந்து ஹீலிங்ல ஃபோக்கஸ் பண்றதுக்காகவும் நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்றதுக்காகவும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஐம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you, I love you. I'm sorry, please forgive me, thank you, I love you. I'm sorry, please forgive me, thank you, I love you. இன்னும் கொஞ்ச நேரம் சாண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அந்த கார்டை விஷுவலைஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 3-4 டைம்ஸ் சாண்ட் பண்ணிக்கலாம். I'm sorry, please forgive me, thank you, I love you. I'm sorry, please forgive me, thank you, I love you. I'm sorry, please forgive me, thank you, I love you. I'm sorry, please forgive me, thank you, I love you. ஸோ என்ன மாதிரியான கார்டா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஹோப்போனோபோனோ ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனர்ஜெட்டிக்கா நீங்க கொஞ்சம் மைண்டு காமாறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த அன்வான்டா உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாத அந்த எனர்ஜெட்டிக் கார்டை வந்து நம்ம 1 by 1 வந்து கட் பண்ண போறோம். உங்களுடைய கைகள்ல நீங்க வந்து ஒரு ஆயுதம், ஒரு அருவாள் மாதிரியோ கத்தி மாதிரியோ கோடாரி மாதிரியோ உங்களுக்கு அந்த இன்டென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அந்த மாதிரியான ஒரு ஆயுதத்தை நீங்க கையில எடுத்துக்கிறீங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு தனியா கட் பண்றதுக்கு ஒரு ஹெசிடன்ஸ் பயம் இருந்தது அப்படின்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தையோ ஏஞ்சலையோ இல்ல பிரபஞ்சத்தையோ நீங்க கூட வச்சுட்டு அவங்களுடைய சப்போர்ட்ல நீங்க பண்றதா நீங்க கார்டை வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். Take a deep breath in, breathe out. Feel the intensity. அந்த கார்டு வந்து எந்த அளவுக்கு உங்களை வந்து
உங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்குங்கிற அந்த இன்டென்ஸ ஃபீல் பண்ணுங்க. மேபி உங்களால ஷோல்டர் அந்த பெயின உங்களால ஃபீல் பண்ண முடியலாம். வயிற்றுல, பாடி பார்ட்ல எங்கேயோ ஒரு ஒரு அந்த ஃபீல வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியலாம். ஸோ ஃபுல்லாத்தையும் இந்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஷீல்டு உங்கள புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எந்த இதுவும் இல்லாம, இப்போ உங்க கைகள்ல இருக்கிற ஆயுதங்கள வச்சு இத வந்து நம்ம கட் பண்ண போறோம். அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் புல் பண்ணுங்க. கைகள்ல உங்க பாடியில இருந்து பிடிச்சு இழுத்து, அத வந்து அடுத்து எல்லாத்தையும் புல் பண்ணி எடுத்து, லெஃப்ட் ஹேண்டால புல் பண்ணி இழுத்து எடுக்குறீங்க இப்போ. இது ஃபுல்லா வந்து இப்போ கட் பண்றீங்க. நான் வந்து சிம்பல் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். 3 டைம்ஸ் எனர்ஜெட்டிக்கா உண்மையாவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இத தூக்கி போட்டே ஆகணுங்கும்போது, நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா கட் பண்ணுவீங்களோ, இத கட் பண்ணுங்க. ஐ அம் ஆல்சோ கிவிங் சிம்பல் டு யூ. ரொம்ப பவர்ஃபுல். இது பண்ணதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 1 வீக்காவது நீங்க வந்து ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ புல் பண்றீங்க. இப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டால புல் பண்ணிட்டீங்க. யூ ஆர் கோயிங் டு கட் நவ். கட், கட், கட். சிம்பல் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் கட் கட் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஒன் பை ஒன்னா நீங்க வந்து நல்ல டைம் எடுத்து ஒவ்வொரு கார்டையும் வந்து கிளியர் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவை கட் பண்ணும்போதும் 3 டைம்ஸ் கட், கட், கட் சொல்லிட்டு கட் பண்ணுங்க. நான் நான் உங்களுக்கு சிம்பல் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கார்டா கட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கார்டையும் கட் பண்ண உங்களுடைய எனர்ஜி நல்லா அப்லிஃப்ட் ஆகுறதையும் கான்ஃபிடென்ட்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் பாசிட்டிவாகவும் வந்து ஃபீல் பண்றீங்க. கட் ஆகி கீழே விழுந்துக்கிற கார்ட்ஸ் எதுவுமே வந்து உங்களை எந்த விதமாகவும் அஃபெக்ட் பண்ண போறதில்ல. இத வந்து கட் பண்ணிருக்கிற உயிரே இல்லாத இந்த எனர்ஜெட்டிக் கார்டு, இந்த கார்ட்ஸ் எனர்ஜியே இல்லாத இந்த கார்டை உங்களுடைய இடது கைகளால எடுத்து உங்களுடைய லெஃப்ட் சைட்ல பிரபஞ்சமோ உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சலோ இல்ல காடோ அவங்க கொடுத்துருக்கிற ஒரு ஃபயர் அது உங்களுடைய லெஃப்ட் சைட்ல இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இப்போ இந்த எனர்ஜெட்டிக்கா அந்த எனர்ஜியே இல்லாத இந்த கார்டு நீங்க கட் பண்ணி எடுத்த கார்டு எல்லாத்தையும் அந்த ஃபயர்ல போடுறீங்க. அந்த பேர்ன் ஆகுறத பாருங்க. பேர்ன் ஆகி வர அந்த ஒரு புகைய அந்த ஸ்மெல்ல உங்களால ஃபீல் பண்ண முடியறத உணருங்க. எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வந்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் என்ன மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜியா இருந்தாலும் சரி, ஒரு பர்சன் பேசியிருக்கிற சின்ன ஒரு வார்த்தைகளோ சின்ன செயல்களாவோ பெரிய அளவா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப ஒரு பெரிய பாலிடிக்ஸா நினைச்சிட்டு இருக்கிற பிளாக் மேஜிக் மாதிரி இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நத்திங் உங்க முன்னாடி அதுக்கு எந்த பவரும் கிடையாது. ஃபுல் கண்ட்ரோல் உங்களுடைய லைஃபோட ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கறத உணர்வை வந்து நினைச்சுக்கோங்க. ஸோ மைண்ட் காம் டவுன் ஆச்சுன்னா மைண்ட் இன்னும் கார்ட்ஸ் ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா ஐ வில் கிவ் 1 minute ப்ளீஸ் கட். ஸோ உங்களுக்கு வாட்டர் வேணும்னா நீங்க தண்ணி குடிச்சுக்கோங்க இப்போ. மைண்டை கொஞ்சம் காம் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால நெகட்டிவ் எனர்ஜி கிளியர் ஆனதையும் மைண்டு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதையும் உங்களால வந்து கண்டிப்பா இப்போ ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம பிரம்மநாடி ஹீலிங் பண்ண போறோம்.
Take a deep breath in. கம்ப்ளீட்டா பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. Take a deep breath in. கம்ப்ளீட்டா உங்களுடைய பாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காட் கட்டிங் அப்புறம் ரொம்ப பாசிட்டிவா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றத உணருங்க. எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் நெகட்டிவ் எனர்ஜியும் எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப உங்களோட லைஃபோட ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்குங்கிறத ஃபீல் பண்ணுங்க. இப்போ பிரம்மநாடி ஹீலிங் நம்ம பண்ண போறோம். பிரம்மநாடி ஹீலிங் இன்னைக்கு நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் நம்மளுடைய ஆறாவை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. ஸோ என்ன இன்டென்ஷன் நம்ம ஆறாவை ஸ்ட்ரென்தன் பண்ண வைக்க போறோம் அப்படின்னா, எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையும் நான் கம்ப்ளீட்டா கிளியர் பண்றேன். என்னுடைய எனர்ஜி ஃபீல்ட், என்னுடைய ஆறாவை நான் ரொம்ப பவர்ஃபுல்லா, பாசிட்டிவா, எனர்ஜெட்டிக்கா நான் வச்சுக்க போறேன். என்னுடைய ஆறா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கானது, பவர்ஃபுல்லானது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆறா வலிமை அடைகிறது. என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் எல்லாரும் ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கும். எங்க எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எங்களுடைய ஆறா ரொம்ப வலிமையா, பாசிட்டிவான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கு எங்களுடைய லைஃப்ல. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் எங்களுடைய ஆறால இருந்து அப்படியே ஆறா வெளியில தள்ளிடுது. எந்த விஷயமும் எங்களை அஃபெக்ட் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஏதாவது இன்ஃப்ளமேஷன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கா? டயபெட்டிஸ், ஆட்டோ இம்யூன் சிஸ்டம், வெரிகோஸ் வெயின், இது மாதிரி எனிதிங் இன்ஃப்ளமேஷன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதையும் கிளியர் பண்றதுக்கு இந்த ஹீலிங் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் உங்களுடைய இன்டென்ஷன்ல செட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த சிம்பிள் நான் உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க எல்லாருக்கும் சிம்பிள் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களால உங்களுடைய நெற்றியோட மத்திய பகுதியில, நெற்றி கண்ல, தேர்ட் ஐல உங்களால ஏதாவது எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியலாம். உங்கள தலையை சுற்றி உங்களால ஹீட் ரைஸ் ஆறத உங்களால ஃபீல் பண்ண முடியலாம். ஒரு சிலருக்கு கம்ப்ளீட்லி நார்மல். உங்க பாடியில இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் அதோட ஃபுல் பொட்டென்ஷியல், ஃபுல் பவர்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அது கம்ப்ளீட்டா உங்களுடைய பிரம்மநாடி, உங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம், உங்களுடைய ஆரா ஸ்ட்ரென்தன் ஆகி நீங்க உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல், உங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே அதோட ஃபுல் ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா, பாசிட்டிவா, ஒரு பேலன்ஸ்டான ஒரு வெயிட்ல உங்களால இருக்க முடியுது. ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த ஹீலிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. உங்களுடைய பாடி ரிலாக்ஸ் ஆறத ஃபீல் பண்ணுங்க. பிரம்மநாடி ஹீலிங் உங்களுடைய ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன் எல்லாம் ஃபுல்லா ஆக்டிவ் ஆகி உங்களுடைய பாடி சமநிலையில இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்போ நான் இடப்பிங்கல நாடி ஹீலிங் உங்களுக்கு கொடுக்க போறேன். உங்களுடைய ஃபெமினின் அண்ட் மாஸ்குலின் எனர்ஜி, அதாவது உங்களுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான, ஒரு கிரியேட்டிவான, ஒரு காமான, ஒரு மூனோட எனர்ஜியையும் அட் த சேம் டைம் ஒரு ஃபெமினின் எனர்ஜி, ஒரு ஆக்ஷன் டேக்கரா, பிஸ்னஸ் க்ரோத், உங்களுடைய கரியர் க்ரோத்லையும் உங்களுக்கு க்ரோத் கிடைச்சு மணி ஃப்ளோ அபண்டன்ட்டா உங்களோட லைஃப்ல ஃப்ளோ ஆகி
நீங்க நினைச்ச ஒரு சேலரி, நினைச்ச மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது, ஒரு மேசிவான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது, மாஸ்குலின் எனர்ஜி, ஃபெமினின் எனர்ஜி ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி ஒரு ஈக்குவல் ரெஸ்ட், ஒரு பேலன்ஸ்டான ஒரு லைஃப், நல்ல தூக்கம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு கெரியர் லைஃப், ரொம்ப சந்தோஷமான ஒரு உறவுகள் இதெல்லாம் கிடைக்கிறத இன்டென்ஷன்ல வச்சுட்டு இந்த எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணுங்க. நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து இடப்பெங்கல நாடி ஹீலிங் நான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுடைய growth வந்து அவ்வளோ சூப்பரா உங்களுடைய லைஃப் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியலா, ரிலேஷன்ஷிப்ல, உங்களுடைய கெரியர் சக்சஸ், உங்களுடைய ஹெல்த் வைஸா எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவா நடந்துட்டு இருக்கு. எந்த விதமான நெகட்டிவ் கார்டும் உங்க முன்னாடி அதுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது. நீங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் ஆயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஃபெமினின் அண்ட் மாஸ்குலின் எனர்ஜி கம்ப்ளீட்டா பேலன்ஸ் ஆகி லைஃப் அவ்வளோ சந்தோஷமா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நிறைவான ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒரு லைஃப் ஒரு ஃபியர் எதுவுமே இல்லாம எமோஷ்னலா ஒரு பேலன்ஸ்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கூடயும் அன்பான ஒரு ரிலேஷன்ஷிப், எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வந்து இது மாதிரியான ஒரு வாழ்க்கை கொடுத்து ஒரு யூனிவர்ஸ்க்கு கிரேட்ஃபுல்லா இருந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்ச இன்கம் உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷம். நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவுமே வந்து உங்க முன்னாடி அதுக்கு எந்த ஒரு பவரும் இல்லாம அதெல்லாம் டெட்டான ஒரு கார்ட்ஸாவே, நெகட்டிவ் எனர்ஜிஸ் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பேர்ன் ஆன ஒரு கார்ட்ஸா தான் உங்ககிட்ட உங்க முன்னாடி இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா பவர்ஃபுல்லா இருக்கீங்க. மைண்ட் கொஞ்சம் எப்போ கம்ஃபர்டபுளா ரெடியா ஃபீல் பண்றீங்களோ கைகளை நல்லா ரப் பண்ணிட்டு முகம் கண்கள் பகுதியில வச்சுட்டு ரிலாக்ஸ்டா நீங்க கண்களை ஓபன் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத நீங்க ஷேர் பண்ணலாம். நிறைய பேருக்கு கண்களே திறக்க முடியாம இருக்கலாம். சோ பவர்ஃபுல். நான் அன்மியூட் பண்றேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு யூ கேன் ஷேர். ஆக்சுவலா சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து நெக்ஸ்ட் வீக் 15th கார்ட் கட்டிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ 15th இருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ உங்க யாருக்காவது இதை அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸ் இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதே உங்களால ரொம்ப பாசிட்டிவ் உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த எவ்ரிடே வந்து ஹீலிங் மொடாலிட்டி டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது. இப்ப நம்ம பார்த்தது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 or 3% தான் நம்ம வந்து சோஃபார் இந்த வெபினார்ல வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இதையும் தாண்டி வந்து அந்த ஹீலிங் ஒவ்வொரு கார்ட் கட்டிங்கும் வந்துட்டு என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அதை எப்படிலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்,
கார்ட் கட்டிங் செல்ஃப் ஹீலிங் ப்ராக்டிஸ் வந்து ஒரு 21 days நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஆக்சுவலா கம்ப்ளீட் ப்ரோக்ராம் வந்து 8 weeks ப்ரோக்ராம். கார்ட் கட்டிங் வந்து 2-3 weeks நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பிரம்மநாடி ஹீலிங் ஒரு 2 weeks, இடப்பிங்கல நாடி வந்து ஹீலிங் வந்து ஒரு 2 weeks. அதுக்கப்புறம் ப்ராக்டிசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 8 weeks வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் ப்ராக்டிசஸ்ல நமக்கு போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா செல்ஃப் ஹீலிங் கான்செப்ட் உள்ளுக்குள்ள போயிடும். ஆல்ரெடி ரேக்கி வெபினார் அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாரும் வந்து எந்த விதமான ஹீலிங் மொடாலிட்டி வேணாலும் நம்ம கத்துக்கலாம். பட் அதை வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணல, நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு மென்டர் சப்போர்ட்டோ இல்ல வந்து அதுக்கான ஒரு கன்சிஸ்டன்சியோ நம்ம கிட்ட வந்து இல்லை அப்படிங்கும் போது நம்ம எல்லாருமே வந்துட்டு அஃபெக்ட் ஆயிடும். ஸோ என்ன மாதிரியான ஆக்சுவலா டீம் ஒர்க் என்ன மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து 1 or 2 days ப்ரோக்ராம் கிடையாது, இது வந்து லைஃப் டைம் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இப்போ என்ன மொடாலிட்டி நீங்க கத்துக்கிட்டாலும் சரி, ரேக்கியா இருந்தாலும் சரி, கார்ட் கட்டிங் இப்போ 3 ஹீலிங் மொடாலிட்டி பார்த்தோம்ல, ஸோ எதுவுமே ஒவ்வொன்றும் அதுக்கான ஒரு ஓன் பெனிஃபிட் இருக்கு, ரைட்டா? இப்போ நீங்க என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்றீங்களோ அந்த ப்ரோக்ராம்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து உங்களுடைய ஹீலிங் பிளானை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 8 weeks, ஆல்மோஸ்ட் 2 months வந்து உங்களுடைய லேர்னிங் அதுல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கரண்டான பொசிஷன் லேர்னிங் அந்த பீரியட்ல இருக்கும்போதே நான் வந்து உங்க கூட ஒரு 1-on-1 வந்து நான் கனெக்ட் பண்ணுவேன். அதுல வந்து உங்களுடைய ஹெல்த் இப்போ கரண்டா என்ன சுச்சுவேஷன் இருக்கு, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, கெரியர் எப்படி இருக்கு, மணி ஃப்ளோ எப்படி இருக்கு, நம்ம என்னதான் எல்லாமே சரியா இருந்தாலும் ஈவன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ ஒரு பிடிச்ச விஷயத்த என்ஜாய் பண்றதுக்கும் நமக்கு டைம் இல்லாம இருக்கலாம். ஸோ ஓடிட்டே இருக்காம நம்ம எல்லாத்தையுமே லைஃப்ல இன்க்ளூட் பண்ணணும். ஈவன் ஒரு ரெஸ்ட், ஒரு பிடிச்ச விஷயம், டான்ஸா, ஒரு கிரியேட்டிவான ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒர்க், அது மாதிரி நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். அதை என்ஜாய் பண்றதுக்கும் வந்து நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். இன்க்ளூட் பண்ணிட்டு கரண்ட் வெர்ஷன் இப்போ எப்படி இருக்கும், நம்மளோட ஹையஸ்ட் வெர்ஷன் ஆஃப்டர் ஒரு 3 monthsக்கு அப்புறமோ 6 monthsக்கு அப்புறமோ நம்ம என்ன ஒரு விஷயத்த நம்மளோட லைஃப்ல நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கறத வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கான ஆக்ஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ரேக்கியில வந்து லெவல் 1 லெவல் 2 வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி நீங்க ரேக்கி கத்துக்கிட்டாலும் இந்த ஹீலிங் மொடாலிட்டி கத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரேக்கி வந்துட்டு ஒரு நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு விஷயத்துக்காக ரேக்கி ஹீலிங் வந்துட்டு நம்ம ஒரு 1 வீக் எடுத்துட்டோம் அப்படின்னா கார்ட் கட்டிங்கோட சேர்த்து பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம கத்துக்கிட்டோம்ல இடப்பிங்கல நாடி ஹீலிங், பிரம்ம நாடி ஹீலிங், ரேக்கி நம்ம கம்பைன் பண்ணி அந்த டேக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுக்கும்போது 1 வீக் ஆறத வந்துட்டு 2 daysலயோ ஈவன் ஒரு 1 or 2 hours வந்துட்டு ரிசல்ட் வந்து ஃபாஸ்டா கொடுக்குற அளவுக்கு வந்து கார்ட் கட்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய லைஃப் ஆஸ்பெக்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம டிசைன் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு சக்ராஸுக்கும் வந்துட்டு நம்மளால வந்து இந்த கார்ட் கட்டிங் வந்து பண்ண முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சக்ராவும் வந்து ஒவ்வொரு விதமான கண்ட்ரோலை வந்து எடுத்துக்கும். சில சக்ராஸ் வந்து எமோஷனலா, சில சக்ராஸ் வந்து எமோஷனலாவும் கண்ட்ரோல் பண்ணும். அந்த பாடி பார்ட் வச்சும் நமக்கு வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சக்ராஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருக்கும் அப்படிங்கறத வந்து உங்களுடைய கரண்ட் வெர்ஷன் இப்ப எப்படி இருக்கு, ஃபியூச்சர் வெர்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா 90 days ஒரு சேலஞ்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். 90 days சேலஞ்ச்ல என்ன கோல், ஹெல்த்ல இருந்து அந்த ஃபன் அண்ட் கெரியர், ரிலேஷன்ஷிப், ஃபன், அதாவது லெஷருக்கான ஒரு டைம், அது எல்லாத்துக்கும் சேர்த்து அதுக்கான ஒரு கோலை வந்து பிளான் பண்ணுவோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஒரு 30 daysக்கான ஒரு பிளான் எடுத்துப்போம். அதுக்கு ஏத்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கறத அசஸ் பண்ணிட்டு திரும்பி 30 to 60 days அடுத்து ஒரு பிளான் பண்ணி அதுக்கான கோலை நோக்கி எடுத்துட்டு போவோம். ஸோ இதுக்கு வந்து எந்த மொடாலிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா கார்ட் கட்டிங், இடப்பிங்கல நாடி ஹீலிங், பிரம்ம நாடி ஹீலிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து எவ்ரிடே என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய இது வந்து டிடிபின்னு ஒரு ப்ராசஸ், டெலிபரேட் தாட் பில்டிங், நம்மளுடைய அதாவது அட்வான்ஸ்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட் இது. ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீலிங்கும் சேர்ந்து பண்ணும்போது ரிசல்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மணி ஹீலிங் எப்படி பண்றது, எவ்ரிடே வந்துட்டு மணி மணி ஹீலிங்கான சில ஆக்டிவிட்டிஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய பாடி எக்ஸசைஸும் நமக்கு வந்து முக்கியம். மேபி ஒரு வாக்கிங்கா இருக்கலாம், ஜிம்மு போறதா இருக்கலாம், யோகா பண்ற மாதிரி இருக்கலாம். அது மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டில நீங்க எப்படி உங்களை இன்க்ளூட் பண்றது,
நம்மள வந்து நம்மளோட பாடியில வந்து வாட்டர் இன்டேக் வந்து கரெக்டா இருக்கணும், ஸ்லீப் கரெக்டா இருக்கணும், ஹெல்த்தி டயட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நேச்சர்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நம்ம லைஃப்ல நம்ம ஓடிட்டு இருக்கதே பின்னாடி யாருக்காக ஓடிட்டு இருக்கோம்னு பார்த்தா, அட் எண்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம சேர்ந்து ஹாப்பியா இருக்கணும் தான் சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தையே பண்ணிட்டு இருப்போம். பட் நம்மள அறியாமலே வந்து சில நேரங்கள்ல என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, நம்ம பில் பண்ற இடமே வந்து யாருக்குமே உள்ளவே வர முடியாத அளவுக்கு நம்மளே வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு பர்சனா இருக்கும். சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறது, சில விஷயங்கள் நம்மளே வந்துட்டு நம்மளோட ஓன் செல்ஃபே என்ஜாய் பண்ணாம ரெஸ்பான்சிபிலிட்டியே ஜாஸ்தியா எடுத்துட்டு போறது, அது மாதிரிலாம் நெறைய இருக்கும். ஸோ அது மாதிரியான எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி லைஃப வந்து ஒரு ட்ரூவா, ஒரு ஹாப்பியா, சந்தோஷமா வாழ்றதுக்கு வந்து இந்த ஹீலிங் மொடாலிட்டி வந்து இந்த ஹீலிங் மொடாலிட்டி நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஸோ 90 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கோல் எப்படி இருக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த 90 டேஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்து 1 ஆர் 2 டேஸ் ப்ரோக்ராம் கிடையாது. என்டையர் லைஃப் டைம் ப்ரோக்ராம். இதோட எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து 15,000 15,585 நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இங்க யாராவது ஓல்டு ஸ்டூடெண்ட் யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். மேபி அவங்க ஓகே கோகிலா சிஸ்டர் இருக்காங்க. மேபி நீங்க அவங்கள ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ கரண்டா அவங்க வந்து ரேக்கி கத்துட்டு இருக்காங்க. இப்போ கரண்டா கார்ட் கட்டிங் கத்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து டிராவல் இருக்காங்க. அவங்களால இப்போ வந்து ஃபீட்பேக் கொடுக்க முடியல. ஷேர் பண்ணாங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கோகிலா சிஸ்டர் நீங்க இப்போ ரேக்கி ஆக்சுவலா கார்ட் கட்டிங் இல்லாம நம்ம ரேக்கியை தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்ல வந்து அது இம்ப்ரூவ் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். சாரி நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லல. இது திடீர்னு இங்க இருக்கும் நான் ஜஸ்ட் கேட்டுட்டேன். ஐ திங்க் உங்களால அன்மியூட் பண்ணி ஷேர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஹாய் எவ்ரிவன், வெரி குட் ஈவினிங். ஆக்சுவலி வந்து நான் ராஜி மேடம் கிட்ட தான் வந்து ரேக்கியோட லெவல் 1 அட்ரீட்மெண்ட்டும் லெவல் 1 அண்ட் லெவல் 2 அட்ரீட்மெண்ட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ லாஸ்ட் 3-4 மந்த்ஸாக அவங்க கூட ஜேர்னி பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னா வந்து டே டு டே லைஃப்ல வந்து ரேக்கி வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் சொல்ல முடியும். அது வந்து லைஃப்ல வந்து எப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், இல்லை வந்து ஒரு குக்கிங் பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து ஒரு பார்ட் இருக்கணும். ஒரு ஹேபிட்னே வச்சுக்கோமே நம்ம. ஸோ இப்போ என்னோட ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய மாற்றங்கள் தான் நான் ரொம்ப நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் நிறைய எனக்குள்ள இருக்கு. லைக் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து எனக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால எப்படி நான் வந்து ஒரு திருப்பி அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி எப்படி நான் பாசிட்டிவா கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் ரேக்கியை வந்து நான் கம் அக்ராஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ் வந்து நாங்கள் ரேக்கி லெவல் 1 21 டேஸ் ஹீலிங் நடக்கும். அந்த செல்ஃப் ப்ராக்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ளேயே நடந்துச்சு. லைக் வந்து வீட்டில் வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் மெஸ்ஸப்பா இருந்தாலுமே நான் வந்து என்னைய வந்து அலைன் பண்ணியிருக்கும் போது எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் லைக் வந்து ஒரு இன்னர் செல்ஃப் லவ் வந்து நிறைய கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் பாக்குற ஒரு ஒரு பார்வையோ பெர்செப்ஷன் மனோபாவமே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு எனக்கு. ஸோ வந்து மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ மென்டல் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங் ஆக நம்ம சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம வந்து ஒரு ஒரு நெகட்டிவான விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா நம்ம எப்படி அது கண்ணோட்டமா நம்ம பாசிட்டிவா கண்ணோட்டமா மாறும் போது நம்ம நல்ல விஷயங்கள் நம்ம கிட்ட உருவாகும் போது அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நிறைய வந்து சேஞ்சஸ் நடக்கும். நம்மளுடைய பிசிக்கல்லையும் சரி மென்டல் எபிலிட்டிலையும் சரி நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ வந்து லைக் சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நமக்கு பிடிக்காம இருக்கும். அவங்க பண்றது நம்மளால அக்செப்டே பண்ணிக்க முடியாது சில நேரங்கள்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கிட்ட போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம அவங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல இருந்தாலுமே சில்ட்ரன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம குழந்தைங்க வந்து நம்மளே மாதிரி தானே இருப்பாங்க, ஓகே நம்ம வந்து அக்செப்டன்ஸ் மைண்ட் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஹீலிங் நம்ம செல்ஃப் ஹீலிங் கொடுத்துட்டே இருப்போம். நமக்கு ப்ராக்டிஸ் டெய்லியும் இருக்கும். பிளஸ் வந்து நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த ஹீலிங் வந்து நம்ம பாஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்மளோட எனர்ஜி லெவலுக்கு அவங்களோட எனர்ஜி லெவலும் வந்து சேமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜாயா இருக்கேன் அப்படின்னா வந்து என் குழந்தையும் ஜாயா தான் இருக்கும், பீஸ்ஃபுல்லாவே இருக்கும் அதுவும். ஸோ அப்போ பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா
நம்ம வந்து அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா நம்ம கேட்க ஆரம்பிப்போம். நம்ம சில டைம் இரிட்டேட் ஆயிடுவோம். அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு சில விஷயங்கள் ஆன்சர் தெரியாம இருக்கும். நமக்கு ஆன்சர் தெரியாட்டியும் பரவாயில்ல. நம்ம வந்து லிசன் பண்ணுவோம் நம்ம. அந்த லிசனிங் ஸ்கில் வந்து நான் நிறைய டெவலப் பண்ணியிருக்கேன் எனக்குள்ள வந்து. என் பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அவன். ஓகேங்களா? நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பான், நிறைய ரோம் பண்ணுவான். வந்து அந்த மாதிரி இருக்கும் போது அவன் லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் நிறைய. அவன் சொல்றத பொறுமையா என்னால கேட்க முடியுது. ஓகே, எனக்கு கொஸ்டினுக்கு வந்து அப்போதைக்கு ஆன்சர் தெரியாட்டியும், ஓகேங்களா, some லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அது எனக்கு தெரியாட்டியுமே நான் வந்து பொறுமையா அவனுக்கு ஆன்சர், ஓகே நான் கொஞ்சம் டைம் கொடுப்பா, நான் பார்த்துட்டு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி அவனுக்கு வந்து கொஞ்சம் ரீசனபிளான ஒரு லாஜிக்கல் ஆன்சர் என்னால கொடுக்க முடியுது. இந்த பொறுமையை வந்து நான் ரொம்ப பில்ட் பண்ணிருக்கேன் நான். ஓகேங்களா? சோ அதனால வந்து சோ நம்ம ரேக்கி ஹீலிங் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய ஹீல் ஆக சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலுமே நம்ம சிச்சுவேஷன்ஸை கம்ப்ளீட்டா ஹேண்டில் பண்ண முடியும். நமக்குள்ள நிறைய மாற்றங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். சோ இது வந்து என்னுடைய லாஸ்ட் ஒரு 3 months ஆன ஒரு ஜேர்னியோட ரெவ்யூ இது. சோ கண்டிப்பா ரேக்கி வந்து ஒரு டிவைன் எனர்ஜி வந்து நமக்குள்ள ஒரு சேனலா ஒர்க் ஆகும் போது நம்ம நிறைய வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நமக்குள்ள பார்க்க முடியும். தேங்க்யூ ராஜி. தேங்க்யூ எவ்ரி ஒன். சோ மச் கோகிலா சிஸ்டர். ஆக்சுவலா அவங்க ரேக்கி பேஸ் பண்ணி சொன்னாங்க. ஆக்சுவலா கார்ட் கட்டிங் வந்துட்டு அதே மாதிரி ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான். ஸோ கார்ட் கட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ரேக்கி எந்த அளவுக்கு அவங்க பெனிஃபிட் கிடைச்சதா சொல்றாங்களோ, நம்ம மென்டல் அவேர்னஸோட நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து அவ்வளோ பாசிட்டிவா நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வேற எங்கேயும் வந்துட்டு நம்ம நானே கத்துக்கிட்ட இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஹீலிங் மாடலிட்டி மட்டும் கத்து கொடுத்தாங்க நிறைய. பட் எனக்கு வந்து மென்டரோட சப்போர்ட், லைஃப் டைம் சப்போர்ட் இருந்தது. அவங்க எவ்ரி டைம் வந்து அடுத்த பேட்ச் லான்ச் பண்ணும்போது புதுசா அவங்க டீடைல்ஸ் அப்டேட் ஆகும்போது நான் வந்து அவங்க கிட்ட கத்துப்பேன். பட் இப்போ நான் என்ன விஷயம் இப்போ இப்போ கரண்டா எல்லாரையும் விட நான் புதுசா என்ன விஷயம் நான் என்னோட அகாடமில பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைஃப் டைம் சப்போர்ட். அதுவும் ஜஸ்ட் நீங்க அடுத்த பேட்ச்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கிறது மட்டும் கிடையாது. நீங்க வந்து உங்களோட லைஃப்ல இப்ப கரண்டா ஒரு பர்சனா இருக்கீங்க. அந்த பர்சன்ல இருந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு பர்சன் ஆகணும். ஆக்சுவலா சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, நம்ம கரெக்டா இருக்கோம். சுத்தி உள்ள எதுவுமே வந்துட்டு சரியில்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வுல நம்ம ஒரு ஒரு பிரதிபலிப்பு பிம்பத்துல இருப்போம். பார்த்தா நம்ம தான் வந்து இந்த பீப்புளையும் இந்த சுச்சுவேஷனையும் மேனிஃபெஸ்ட் பண்ணதே நம்ம தான். சோ நம்மளோட எனர்ஜியை மாத்திக்கிறது மூலமா நம்மளோட சுத்தி என்டையர் லைஃப் சுத்தி உள்ள பர்சன்ஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிறது எப்படி, நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பாத்துக்கிறது எப்படி, ஃபேமிலி லெவலில் ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகிக்கிறதுக்கு எப்படி, நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளோட லைஃப்ல ஈஸி அட்ராக்ட் பண்றது எப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கிளாரிட்டி, மேனிஃபெஸ்ட் பண்றதுல இருந்து மணி அட்ராக்ட் பண்றது, ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்றது, அது மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து இந்த லேர்னிங் இந்த மொடாலிட்டி லேர்ன் பண்றதோட இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்து கத்துக்குவோம். ஸோ உங்க எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க யாரும் உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? உங்க யாருக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், இல்லைன்னா நம்ம வந்து லீவ் ஆகிக்கலாம்.